ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த நாளுக்காக நாம் இருக்கக்கூடிய வருகிறோம். விசேஷமாக அதற்கு முன்பதாக வந்திருக்கிற டாக்டர் பிராங்கின் எங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக நாம் வந்திருக்கிறோம். அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி. அவருடைய தியாகமான, பொறுமையான, நிதானமான, நேர்த்தியான, கடமை தவறாத, கண்ணியமான, நியாயமான, உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய நீதிமான்களுக்கு இந்த பூமியிலே புகழ் பெற்று விளங்கும் அவர் நீதிமான இந்த உலகத்தை வாழ்ந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு மிகவும் அருமையான வாழ்க்கையாக இருந்தது. எத்தனை பேருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இருந்தது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த துணி கூட்டத்தின் துவக்கம் முதல் முடிவு வரை நீர் பொறுப்பேற்று வழிநடந்தது. எல்லா காரியங்களும் நீர் வாக்கி செய்யும். துதிக்கான மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அப்பாவுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பாடல், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறே என்ன குறை கொண்டு சொல்லுமாறு. இந்த பாடல் அதிகமாக விரும்பி பாடுவார்கள். அதன் அர்த்தம் அவர்களுக்கு மிகவும் பிரியம். அந்த பாடலை நாம் உட்கார்ந்த வண்ணமாகவே 3 சரணங்களை மட்டும் பாடலாம். முதலாவது சரணம், கடைசி 2 சரணங்கள். முதலாம் ஆண்டு நினைவாஞ்சலி
கூட்டத்தை நாங்கள் ஜனவரி மாதத்திலே நடத்த முடியவில்லை. ஏனென்றால் அந்த நேரத்தில் தானே கர்த்தர் எங்களுக்கு ஒரு இரண்டாவது குழந்தையை கொடுத்தார். அந்த இடத்திலும் ஒரு அற்புதம் இருந்தது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி நாங்கள் அப்பாவை அடக்கம் செய்து மேட்டுப்பாளையம் திரும்பினோம். இந்த ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி ஆண்டவர் அந்த ஒரு குழந்தையோட ஆஸ்பத்திரியில் இருந்து திரும்பினோம். அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஆனால் எங்களுக்கு ஜனவரி மாதத்திலே இந்த நினைவஞ்சலி கூட்டத்தை நடத்த முடியவில்லை. அதற்கு பதிலாக நாம் இன்றைய தினத்திலே அதை உறுதி செய்திருக்கின்றோம். நீங்கள் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள், அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஒரு சில புகழஞ்சலிகளை ட்ரிபியூட்ஸை நாம் இன்று கேட்க வைக்கின்றோம். முதலாவதாக என்னுடைய மாமனார் மிஸ்டர் மோகன் ஜான் ஃபேரர் அவர்கள் என்னுடைய அப்பா பற்றி ஒரு சில வார்த்தைகளை பேசுவார்கள். அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அவர் CCCYC Churches Council for Child and Youth Care அநேக வருடங்களாக வேலை செய்து கிண்டர் நார்த்தன் ஃபேம் என்ற அந்த ஜெர்மன் நிறுவனத்தின் இந்திய ஸ்தாபனத்திலே அவர் ஆஃபீஸராக தென்னிந்தியா முழுவதும் பல இடங்களிலே வேலை செய்து அநேக சிறுவர்களுக்கும் வாலிபர்களுக்கும் உதவி செய்து அவர்கள் படிக்கவும் வாழ்க்கையில் மேலே வரவும் அவர்கள் அநேக காரியங்களை இன்று பல நல்ல இடங்களில் அவர் இருக்கிறார்கள். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு NGO-விலே சிறிய குறைந்த சம்பளத்திற்கு வேலை செய்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனார். அவருடைய குடும்பத்திலே நாங்கள் இணைவதில் அதிக சந்தோஷம் அடைந்திருக்கின்றோம். இன்று அவர் என்னுடைய அப்பாவை பற்றி சில வார்த்தைகளை இங்கு கூடி வந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் பிராங்க்லின் அவர்களை குறித்து ஒரு சில என்னோடு அவருடைய தொடர்பை சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கேன். டாக்டர் பிராங்க்லின் அவர்களை எனக்கு ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக தெரியும். நான் கல்லூரி மாணவனாக சென்னை பொன்னையர்களில் படித்து கொண்டிருக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டட் இந்த ரேமன் சிவாஜிக்கல் கலேஷனுக்கு அறிமுகம் செய்யப்பட்டு அந்த மாணவர் முகாமுக்கு முதலாவதாக 1972ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அழைக்கப்பட்டேன். அங்கு போகும்போது டாக்டர் பிராங்க்லின் மிக மூலமாக அங்கு போய்கொண்டார். சில அங்கே மருத்துவ டாக்டர்கள் அதிகமான பேர் வந்து அந்த ஊழியத்தில் உதவியாக இருப்பார். அதுக்கு டாக்டர் பிராங்க்லின் ஒரு அப்போது எனக்கு அறிமுகம் செய்திருந்தார். அப்பொழுது நான் ஒரு மாணவன், ஆனால் அவரோட நெருங்கிய தொடர்பெல்லாம் கிடையாது. டாக்டர் பிராங்க்லின் அவர் இங்கே மேட்டுப்பாளையத்தில் நிறைய மெடிக்கல் மட்டும் தெரியும். பிற்பாடு நான் என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்து வொகேஷனல் கைடன்ஸ் ஆஃபீஸராக அந்த KNH நிறுவனங்களை சேர்ந்தபோது என்னை கோயம்புத்தூருக்கு என்னை பணியமர்த்தினார். கோயம்புத்தூர் என்று சொல்லும்போது இந்த டாக்டருக்கு ஒரு 5 மாவட்டங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், அந்த ஏரியாவுக்கு ஆஃபீஸராக இருந்தபோது நான் கோயம்புத்தூரில் தொடர்ந்து லைமன் சிவாஜிக்கல் வில்லேஜ் ஊழியத்தில் பங்குபெற்றனாக இருந்தேன். அப்பொழுது எனக்கு கல்யாணம் ஆன பிறகு கொஞ்சம் அந்த ஊழியத்தில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது டாக்டர் ஜெஸ் அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை கொச்சின் போவார். அப்பொழுது அந்த இடத்துல அந்த செய்தி கொடுப்பதற்காக டாக்டர் பிராங்க்லின் வந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து கோயம்புத்தூர் வருவார். அப்பொழுது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு நான் வருவேன். அப்படியாக அநேக ஆண்டுகள், 6 ஆண்டுகளுக்கு மேலாக அப்படியாக கொண்டது. சில வேளைகளில் டாக்டர் பிராங்க்லின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு ஊழியர் செய்யப்படியாக இருந்தால் அங்கு காலையில் ஆங்கிலத்தில் தான் செய்தி இருக்கும். அப்பொழுது அவர் தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு அசிஸ்டன்ட் உதவியாளராக மொழிபெயர்ப்பாளராக நான் தான் அங்கே தருவாங்க அதற்கு மொழிபெயர்ப்பேன். பிற்பாடு நான் அங்கு வொகேஷனல் கைடன்ஸ் ஆஃபீஸராக இருக்கும்போது சில வேளைகளில் டாக்டர் பிராங்க்லின் வந்து இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஒரு சில ட்ரைனிங் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நான் வந்து கல்லூரியில் ஆசிரியர் கல்வியில் பட்டங்கள் படித்து தொழிற்கல்வியை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அலுவலராக இருந்ததுனால அவர்களுக்கு இந்த கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அதை குறித்த
சப்ஜெக்ட் அந்த டீச்சர்ஸு சொல்ல முடியாது என்று அழைப்பாங்க. அப்போது சில வேலைகளுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி எங்களுடைய ரீஜனல் கான்ஃபரன்ஸ் எங்களுடைய எஜுகேஷனல் கைடன்ஸ் ஆஃபீஸர் சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துலும் அங்கே வரும்போது ஒரு முறை எங்கள் நிறுவனத்தில் ஒரு ரெட்ரீட்டை அரேஞ்ச் பண்ண முடியாது கேட்டாங்க. அப்போ வந்து நாங்கள் டாக்டர் ஜெஸ் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டாக்டர் ஜெஸ்ஸை அன்றைக்கி நீங்கள் அது நடத்த வேண்டும் என்று சொல்லும்போது டாக்டர் ஜெஸ், டாக்டர் சாம்ராஜ், அப்புறம் டாக்டர் ஃப்ராங்க்லின் இந்த 3 பேருமாக சேர்ந்து அங்கே அந்த ஊழியத்தை செய்தார்கள். அது எங்களுடைய மினிட்ஸில் கூட ரெக்கார்ட் ஆகிடும். The challenges to have a holy life என்று எங்கள் ஆஃபீஸ் அப்படியாக டாக்டர் ஃப்ராங்க்லின் விட்டுட்டு அவருடைய ஊழியத்தோடு தொடர்பு கொண்டு நான் இருந்த பிற்பாடு எனக்கு மாற்றலாகி நான் பெங்களூருக்கு போய்விட்டேன். போயிட்ட பிற்பாடு எனக்கு கொஞ்சம் தொடர்பு இல்லாமல் இருந்தது. கொஞ்ச நாள் கழித்து மாதம் ஒரு முறை டாக்டர் ஃப்ராங்க்லின் அவர்கள் பெங்களூருக்கு ஃபஸ்ட்டு சண்டே அங்கே ஊழிய செய்ய வருவார். அது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகள் செய்தார். அதில் கொஞ்ச நாட்கள் கழித்து அவர் வந்து சில சமயங்களில் ஏன்னா தமிழ் அங்கே 2 சர்வீஸ் நடக்கும். தமிழ் சர்வீஸில் தமிழ்லேருந்து செஞ்சு கொடுப்பார். அதனால் அவருக்கு டிரான்ஸ்லேட் அவசியம். பிற்பாடு ஒரு நாள் அதை அழைத்து இந்த மாதிரி எங்கள் பையனுக்கு நாங்கள் மேரேஜ் பார்த்துருக்கோம், உங்கள் பெண்ணை நாங்கள் கேட்கலாம் இருக்கோம், அழுது கேட்கலாம், இதுக்காக ஜோப் பண்ணுங்க அப்படின்னாரு. தொடர்ந்து நாங்கள் ஜோப் பண்ணோம். ஆர்டருடைய சித்தப்படி அந்த கல்யாணம் நடந்தது. அதில் வந்து எனக்கு ஒரு சம்பந்தியான பிற்பாடு அவர் பெங்களூர் வரும்போதெல்லாம் நான் போயிட்டு அடுத்து கொண்டு வந்து எங்கள் வீட்டில் தான் காலையில் ஒரு ரெடி பண்ண வச்சு ஆலயத்து கொண்டு போயிட்டு அப்படியாக அவர்களுடைய கொரோனாவுக்கு முந்தின வருஷம் வரை அப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். அவருடைய ஜீவிதத்தில் நாம் பார்த்ததெல்லாம் என்னன்னு கேட்டால் பொறுமைக்கும் விசுவாசத்திற்கும் சின்னமாக விளங்கி அவரை மாதிரி ஒரு பொறுமையான கோபப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. எல்லா ஊழியக்காரும் அவ்வளோ கோபப்பட்டு நான் பார்த்துருக்கேன். ஆனால் டாக்டர் ஃப்ராங்க்லின் கோபப்பட்டு பார்த்தது எனக்கெல்லாம் வந்து யாராவது ஒரு காட்டுவாங்களே தெரியல, 2 பேருக்கு சண்டை எல்லாம் அநியாயம் நடக்குதுன்னா கூட நான் உடனே போய் நிற்பேன். நம்ம என்ன அநியாயம் நடந்தாலும் என்ன அக்கிரமம் நடந்தாலும் அவங்க பொறுமை காணும். இந்த மாதிரியான பொறுமைக்கும் விசுவாசத்துக்கும் சின்னமாக அப்படிங்கிறேன். கடைசி வரைக்கும் மிகவும் தாழ்மையாக இருந்தார். நான் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார். அப்படியே அந்த வாழ்நாள் முழுவதுமாக அவருடைய ஜீவிதத்தில் விசுவாசத்தை கற்றுக்கொண்டு அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து அவர் செய்து கொண்டே வந்தார். அடுத்தபடியாக சில சமயத்தில் பேசும்போது அவர் கல்லூரியில் படிக்கும்போது, அதாவது மெடிக்கல் காலேஜ் சேர்வதற்கு முன்பாக மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் இன்டர்மீடியட் அண்டு ஃபர்ஸ்ட் இயர் வரையில் படிச்சு அப்போ தான் மெடிக்கல் காலேஜ் போனாங்க. அதெல்லாம் சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் ப்ரொஃபஸரை பற்றி அடிக்கடி சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் சிஜே நிர்மல் வந்துருந்தாரு. ரொம்ப அழகாக பேசுவார். அவரை பற்றி புகழ்ந்து பேசுவார். ஓசூரில் இந்த ரிவைவல் மீட்டிங் நடந்தது. அதுக்கு டாக்டர் ஃப்ராங்க்லின் ஆஃப் த ஸ்பீக்கர்ஸ் அதில் வந்திருந்தபோது அங்கே ஒரு ஓல்டு கிறிஸ்டின் காலேஜ் ப்ரொஃபஸர் அங்கே வந்திருந்தார், ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர் ரெயின்போர்ட். அப்போது நான் வந்து அதுக்கு பேசுகிறேன். டாக்டர் ஃப்ராங்க்லின் இவர் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படித்தவர் அப்படின்னு அவரை அறிமுகப்படுத்தி வச்சேன். அப்போது சார் ப்ரொஃபஸர் சிஜே நிர்மல் அப்படின்னு அவரை பார்த்து கேட்டார். உடனே அந்த ப்ரொஃபஸர் ஐஎம் சிஜே நிர்மல் அப்படின்னு அவருக்கே ஆச்சரியமாக அவர்கிட்ட பேசி, சார் ஐம் ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படின்னு எப்படி அவங்க காலத்தில் இப்படியெல்லாம் அவர் டீச் பண்ணுவார். எதுக்காக சொல்லணும்னா நன்றாக நினைவுபடுத்தி அவருடைய ஆசிரியர்கள் கூட அவர் ரன் பண்ணக்கூடிய ஒரு மாணவராக இருந்தார். அவருக்கு ஐபிஎல்சி இந்தியா இளைஞர்கள் லுதரன் சர்ச்சுடைய ஆம்பூரில் இருக்கிற பெதெஸ்டா ஹாஸ்பிட்டல் அவங்க அப்பா ஊழியதுனால அங்கே தான் அங்கே வளர்ந்தார். அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அமெரிக்கன் மிஷனரிஸ் ஸ்டார்ட் பண்ண ஹாஸ்பிட்டல். அங்கே
அந்த சபையிலிருந்து முதல் டாக்டர் உங்கள் பேர் அங்கே அந்த காலத்தில் இந்தியன் டாக்டர்ஸ் கிடையாது. இவர் மட்டும் அந்த தொடர்ந்து அந்த ஹாஸ்பிட்டலே அந்த ஊழியத்துக்கே போன நினைச்சிருந்தாருன்னா அது அமெரிக்கன் புத்தல் மிஷின். அதனால இவர் அமெரிக்கா படிப்பாங்க, அமெரிக்காவில் உயர்கல்வி படித்து ஒரு பெரிய டாக்டராக வந்து முடியும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஊழியத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி கடைசியில் ஊழியராகவே இருந்து இந்த மேட்டுப்பாளையத்தில் தன்னுடைய ஜீவனை ஆண்டுகளுக்காக கொடுத்து சாட்சியாக இருந்திருக்கார். அவருடைய சாட்சிக்காக, அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய முன்மாதிரிக்காக அவர் அதிகமாக புத்தகம் படிக்கக்கூடியவர். படித்து அநேக சத்தியங்களை பேங்க்ல வந்து மாணவர்களுக்கு செய்த கொடுக்கும்போது நல்ல சத்தியங்களை எடுத்து சொல்லுவார். அப்படியே ஒரு தலை சிறந்த ஊழியராக ரீமன்ஸ் கல்கலேஷனுடைய மெடிக்கல் மிஷனரியாக இந்த வட்டாரத்தில் பணிபுரிந்து தன்னுடைய அழைப்பின்படி அவர் சேர்ந்திருந்தார். நாம் எல்லாரும் அவருடைய வழிகளை பின்பற்றி நடக்க தேவனுக்காக நமக்கு உதவி செய்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேரளாவில் கொச்சினிலே ஊழியம் செய்வதற்காக அவர்கள் மாதம் ஒரு முறை இங்கிருந்து செல்வார்கள். கேரளாவில் கொச்சினில் உள்ள இளைஞர் சிவராஜன் ஃபெலோஷிப் சபையில் ஊழியர்களுக்கு சென்று இதனுடைய வார்த்தையை கொண்டு திரும்புவார்கள். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக அவர்கள் மேட்டுப்பாளையத்திலிருந்து கேரளா சென்று வருவார்கள். மாதம் ஒரு முறை செய்வாங்க. கேரளாவில் இருக்கிற அநேகர் நண்பர்களாகவும் நீங்கள் எங்களை அதிகமாக நேசித்தவர்களாகவும் அப்பாவுக்கு அதிகமாக இருந்தாங்க. கேரளாவிலே இருந்த தேவனுடைய ஊழியக்காரர் ஏப்ரஹாம் அவர்கள் இப்பொழுது அவர் ஹைதராபாத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். இப்பொழுது ஹைதராபாத்தில் ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் கேரளாவில் இருந்த பொழுது அப்பா அவர்கள் அதிகமாக வீட்டிலும் பிள்ளைகளுக்கும் அதிகமாக அன்பு செலுத்துவார். அதிகமாக அவர்கள் பிரியமாக இருப்பார்கள். அவர்கள் அப்பாவை குறித்து ஒரு சிறிய ட்ரிபியூட்டை வீடியோ மூலமாக நமக்கு ஹைதராபாத்தில் அனுப்பியிருக்கிறார். அதை நாம் இப்பொழுது காணலாம். அதை தொடர்ந்து இன்னும் 2 வீடியோ ட்ரிபியூட்ஸ் இப்பொழுது I have fought a good fight, I have finished the race, I have kept the faith. This is the thought which comes into my mind when I remember Dr. Franklin. I know him for a period of more than 20 years, and I was greatly blessed by his ministry and his life. Of course, by the example which he has set before me and others. When I received the news of his phone call last year, it was very shocking. It was very painful. I thought I missed someone who was very dear to me, and witness spiritually for years. My spiritual needs, Dr. Franklin was many times, and encouraged me and guided me and counseled me. Whenever I need a spiritual direction, it was to ask him. It was always me. Dr. Franklin has a very well-read. மதுரை லேடி டாக் காலேஜிலே அவர்கள் ப்ரொஃபஸராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றார்கள். ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் மேட்டுப்பாளையத்திற்கு வந்து ஒரு சில ஆண்டுகள் இங்கு நம்முடைய ஸ்கூலிலே எஜுகேஷன் அட்வைசராக பணிபுரிகிறார்கள். அம்மாவுக்கு மிகவும் நெருங்கினவர்களாக ஒரு ப்ரேயர் பார்ட்னராக அவர்கள் இன்னும் கூட இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது மெட்ராஸில் அவர்களுக்கு 89 வயது ஆகிறது. இன்னும் அவர்கள் ஊழியத்தில் மும்முரமாக அங்கு அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக சேர்ப்பதில் மும்முரமாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்பாவை குறித்து ஒரு சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய மேட்டுப்பாளையம் சபையின் அங்கமுத்து அங்கிள் அவர்களுடைய மகன் இளையஜா ராஜேந்திரன் அவர்கள் இங்கிருந்து அவர் ஒரு வேறு சமுதாயத்திலே இந்து சமுதாயத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு பைபிள் ஸ்கூலுக்கு சென்றார். அங்கு சென்று வேதாகம கல்லூரியிலே அநேக ஆண்டுகள் பணிபுரிந்து ட்ரைனிங் எடுத்த பிறகு அவர் ஒரு மேலக்கோட்டை இருக்கின்ற இடத்திலே அவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். முதலாவது மாலதி தேவராஜன் ஆண்டி, அதனைத் தொடர்ந்து இளையஜா ராஜேந்திரன்.
I have fought the good fight, I have finished the race, I have kept the faith. This is the thought which comes into my mind when I remember Dr. Franklin. I know him over a period of more than 20 years, and I was greatly blessed by his ministry and his life, of course, by the example which he has set before me and others. When I received the news of his home call last year, it was very shocking and it was very painful. I totally missed someone who was very dear to me and who helped me spiritually all the years. My spiritual needs, Dr. Franklin understood many times and encouraged me and guided me and counseled me. And whenever I need a spiritual direction, I used to ask him, and he was always willing to guide me. Dr. Franklin is a very well-read person and of course a very praying man, always punctual, and he was always clean in every way. His messages were very deep and bringing in deeper truths, and many times he spoke about the inner life. All that brought much blessing to us. Dr. Franklin used to come once in a month to Cochin. That was a time of great joy to everyone and to our family much more, as he used to come home and spend time with us and our children. I remember he used to ask for two things at the end of that lunch. One was a chocolate, the other was a toothpick. And of course, he left much joy behind all his visits. And a few months before his home call, when he was sick, he asked me one question. Was my ministry a blessing? I want to know, whatever I did in the ministry and in the spiritual world, did I leave behind a blessing to others and the congregation? My reply was emphatic yes, because we all were greatly blessed and we were longing to have his deep messages and his illustrations and the clippings of what he read through. We thank God for his blessed life. Thank God for all that he has done in the ministry, and of course always loved to have his company and having the fellowship with him. And now he has gone for his reward, eternal reward. And I am sure he has that crown of righteousness which God has kept for him. God bless you all. Thank you so much. Greetings to you all. In the name of our Lord and Savior Jesus Christ, I am thankful that I am given an opportunity to give my respects and offer a tribute to the memory of Dr. Franklin for his dedicated and long service to the kingdom of God. He did not aspire to work in big corporate hospitals, but willingly restricted himself to work in a much smaller clinic in Velliyankadu as per God's will. Though he had a desire for doing higher studies in his field, again he put God's work first and dedicated himself to do full-time service in his kingdom and not go in for worldly upgradation. Throughout his life, he was able to bring multitudes of souls into the kingdom of God and was a beacon of light in Mettupalayam and surrounding areas.
I thank God for his faithfulness to Dr. Franklin and his ministry. God bless his family. Thank you. பிரியமானவங்களே, இந்த புதிய 4வது மாதத்தை காண செய்த தேவனை நான் அதிகமாக துதிக்கின்றேன். பிரியமானவங்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் டாக்டர் கேசி பிராங்க்லின் அங்கிள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல ஒரு முன்மாதிரியை எனக்கு என் வாழ்க்கையில் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி தேவனுடைய ஊழியக்காரருடைய அவருடைய வாழ்க்கை, அவருடைய செய்கைகள், அவருடைய கிரியைகள், அவருடைய ஜெபங்கள், அவருடைய ஆலோசனை என்னை இதுவரை வழிநடத்திக் கொண்டே இருக்கின்றது. நான் அவரிடத்தில் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டேன். தேவ சமூகத்துக்கு சென்று தனியாக ஜெபி என்பார். சுத்த இருதயம், நல்ல மனசாட்சி எப்பொழுதும் காத்துக்கொள் என்பார். பிரியமானவர்களே, அதிகமாக விசுவாசத்தை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் நல்ல விசாரிக்கிற ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அவர் மரித்தும் இன்றும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார். பிரியமானவர்களே, எனது அருமை சகோதரி ராஜேஸ்வரியிடம் சென்று நீ ஆலயத்திற்கு போ என்பதாக சொப்பனத்தில் பேசி இருக்கின்றார். பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, எனது சகோதரி சொன்னது, டாக்டர் அங்கிள் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருக்கின்றது, ஏசப்பாவை போல பேசுகின்றார் என்று சொல்லுவாள். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்றி இயேசு இரட்சகரை அநேகருக்கு தேவனுடைய ஊழியக்காரர் காண்பித்தது போல நாமும் காண்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் கிறிஸ்டியானிட்டிக்காகவும் ஃப்ளெச்சர் குடும்பத்திற்காகவும் மேட்டுப்பாளையம் ஊழியத்திற்காகவும் நம்முடைய ஜெபங்களில் தாங்குவோம். நான் ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பின்பு 17ஆம் வசனம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. பிரியமானவர்களே, இதுதான் முக்கியமானது. தேவனுடைய ஊழியக்காரர் பரலோகத்தில் நாம் எல்லாருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கின்றேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் வாழ்ந்து இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே,
இன்னும் பேசித்தான் கொண்டிருக்கிறார். 1 வருடங்கள் ஆயிற்று. பாருங்கள், வருஷங்கள் கடந்து போகின்றன. ஆனால் நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன். அவர் வாழ்ந்த வாழ்க்கை என்றைக்கும் கடந்து போகாது. சகலவித ஆறுதலின் தேவன் நம்மை ஆற்றி தேற்றி உயிர்ப்பித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தேவன் தாமே இந்த ஆண்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. நாமும் தேவனுடைய ஊழியக்காரர் விட்டு சென்ற அந்த அடிச்சுவடை பின்பற்றி அநேக ஆத்துமாக்களை திருப்பக்கூடிய ஆவியினால தேவன் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you. விசேஷித்த பாடல் ஸ்பெஷல் சாங் கேட்க போகிறோம். நம்முடைய மேட்டுப்பாளையம் சகோதரிகள் தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் என்ற பாடலை இப்பொழுது நமக்கு வந்து பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து இன்னும் சில புகழஞ்சல் கோவிலிருந்து வந்திருக்கும் என்னுடைய அத்தை திருப்பதி ஜெசி சம்பத் அவர்கள் என்னுடைய அப்பாவை பற்றி சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. அவங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். அவர்களுடைய கணவன் சம்பத் மாமாவும் என்னுடைய அப்பாவும் ஃபர்ஸ்ட் கசின்ஸ், அத்தை மகன். அப்பாவுடைய பாண்டியராஜ் மெமோரியல் ஸ்கூல் கோதகிரியில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்கூலினுடைய பிரின்சிபலாக அநேக ஆண்டுகள் இருந்து ஓய்வு பெற்றாங்க. பாண்டியராஜ் மெமோரியல் ஸ்கூலுடைய பிரின்சிபலாக இருந்து ஓய்வு பெற்றார்கள். அவர்கள் இப்பொழுது தேவனுடைய ஊழியத்தை கோயம்புத்தூரில் இருந்து கொண்டு பல இடங்களுக்கு சென்று செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இப்பொழுது அப்பாவுக்கு சிறிய புகழ்ந்திருக்கிறார்கள். இயேசு
கிறிஸ்துவின் நாமத்திலே குடும்பத்தின் சார்பாக உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். இவ்வளவு பெரிய பரிசுத்தவானை குறித்து அல்லது நீதிமானை குறித்து பேசுவதற்கு எனக்கு எந்த தகுதி இல்லாவிட்டாலும் குடும்பத்தார் கேட்டுக்கொண்டதன் பேரிலே அவரை குறித்து சில வார்த்தைகளை பேசலாம் என்று நினைக்கிறேன். அவரை குறித்து பேசுவதற்கு முன்னாலே சகோதரர் வாசித்த அதே நான் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனத்தை போதித்து உங்களை நடந்தவர்களை நீங்கள் நினைத்து அவர்கள் நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இன்றைக்கு ஸ்தோத்திர கூட்டம் என்று சொல்கிறோம். அண்ணனுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆண்டவருக்கு நிச்சயமாக நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்க வேண்டும். எவ்விதமாக ஒரு சாதாரண ஊர் ஆம்பூரிலே பிறந்து வளர்ந்து ஆண்டவர் தெரிந்து கொண்டு இந்த மகத்தான ஊழியத்தை செய்வதற்காக எவ்விதமாக அண்ணனை ஆண்டவர் பிரித்தெடுத்தார் என்று நோக்கும்போது அது நிச்சயமாக நம்முடைய பெண்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அண்ணனை குறித்து என்ன பேசுவது என்று யோசிக்கும் பொழுது நான் யோசித்தேன். எனக்கு மற்றவர்கள் மூலமாக சில காரியங்களை நான் தெரிந்து கொண்டேன். அடுத்தது 1978ஆம் ஆண்டு இந்த குடும்பத்திலே நான் கல்யாணம் ஆகி வந்த பிறகு அண்ணனை பார்த்து சில காரியங்களை கற்றுக்கொண்டேன். ஸோ இந்த 2 காரியங்களை குறித்து பேசலாம் என்று நினைக்கிறேன். நான் என்ன அவர்களை குறித்து கேள்விப்பட்டேன் என்றால், சிறு வயதிலிருந்தே அவர்கள் மிகவும் அமைதியானவர்கள். இந்த பெதஸ்தா ஹாஸ்பிட்டல் காம்பவுண்ட்லே அண்ணனுடைய அம்மாவும் அப்பாவும் நல்ல போஸ்ட்லே இருந்தார்கள். ஆனால் எந்த விதத்திலும் அவர்கள் நல்ல போஸ்ட்லே இருக்கிறார்கள் என்னுடைய தாய் தகவல் என்பதை ஒரு நாளுமே சொல்லிக் கொண்டது கிடையாது. அமைதியாக தான் இருப்பார்கள். ஸ்கூலில் படிக்கும்போது நான் கேள்விப்பட்டேன், மிகவும் நல்ல மாணவனாக இருந்து ஸ்கூல் ஃபைனலில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தார்களாம். இதை கூட நம்மளே அநேகம் பேருக்கு தெரியாது. அதற்கு பிறகு அவர்கள் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்து அதை டிஸ்கண்டினியூ பண்ணி எம்பிபிஎஸ் படிக்க சென்றார்கள். அந்த காலங்களிலே ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் என்றால் எவ்வளோ சம்பாதித்திருக்கலாம், இதெல்லாம் போயிருக்கலாம். ஆனால் அந்த காரியங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவரை அவர்கள் சந்தித்த பிறகு இந்த மிஷனரி வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள். இந்த காரியத்தை குறித்து நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்கள் மாணவனாக இருக்கும் பொழுதே அநேக மாணவர்களை கற்பதற்காக வின் பண்ண வேண்டும் என்று இருந்தது அவருடைய ஆசை. அதுவே ஒருவர் தான் என்னுடைய கணவரும் கூட. அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பாக்கெட் மணியை கொடுத்து என்னுடைய கணவரை ஆம்பூரிலிருந்து சென்னைக்கு மீட்டிங்க்கு வரவழைத்து அதன் மூலமாக அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். என்னால் என்ன தெரியறதுனால் ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ என்று கூட நான் சில வேளைகளிலே யோசிப்பேன். என்ன நோக்கத்தோட இந்த மாதிரி இவர்களை மட்டும் சூஸ் பண்ணி இவங்களை கூட்டிட்டு போய் அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண வைத்தார்கள் என்று தெரியவில்லை. மிகவும் தாழ்மையானவர்கள். அது எல்லாருமே அந்த ஊர்ல நீங்க யாரை கேட்டாலும் டாக்டர் பிராங்க்லின் என்று சொன்னால் அதான் சொல்வார்கள். நிறைய பேருக்கு வேறு எதுவுமே அவரை பற்றி தெரியாது. அவர் டாக்டர் படித்திருக்கிறார், இப்பொழுது மீண்டும் படித்திருக்கிறார் அவர்கள் சொல்வார்கள். நான் அண்ணனை தெரிந்த பிறகு பேசுவதற்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் அண்ணன் அதிகமாக பேச மாட்டார்கள், நான் அதிகமாக பேசக்கூடியவள். லெக்சர் கற்ற பிறகுதான் கொஞ்சம் அவர்களிடத்தை பழகினேன். நான் லெக்சர் எப்படியாவது மியூசிக் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அண்ணனுக்கு ரொம்ப ஆர்வம். அதனால கோட்டகிரியில் என்னை கான்டாக்ட் பண்ணி அவருக்கு டீச்சர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னார்கள். அதுமாக ஆண்டவருடைய கிருபையினாலே அவருக்கு நல்ல டீச்சர்ஸும் கிடைத்ததுனால அவன் அதை தொடர்ந்து செய்து வந்தான். அப்புறம் என்னுடைய தரப்பினர் ஒரு முறை மிகவும் வியாதியாக ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது ஒரு நாள் காலையிலே இவர்கள் வந்தார்கள். அவர்கள் சிக்காக இருக்கார்கள் என்றுதான் சொன்னோம். ஆனால் சாயங்காலம் வரை கூடையே இருந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு இருந்துவிட்டு இந்த காதலாக ஜெபித்து விட்டு சென்றார்கள். என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் பேசுவது உலகத்தை குறித்து எதுவுமே பேச மாட்டாங்க. மிஷனரிஸ் லைஃப் பற்றி பேசுவாங்க.
மேபி இந்த மிஷினரி லைஃப்பெல்லாம் அவர்கள் வாசித்ததுனால தான் விதமான ஒரு மிஷினரியாக மாறினார்கள் என்று நினைக்கிறேன். அதை குறித்து பேசுவார்கள். இடத்துல அதிகமாக சகோதரர் பக்ஷியை குறித்து கேட்பார்கள். என்றால் அவர் எங்களுடைய வீட்டிலே தங்கி இருந்ததுனால அவர் எப்படிப்பட்டவர், எப்படி ஜெபிப்பார், எப்படி ஊழியம் செய்வார், எவ்விதமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து விசாரிப்பார்கள். மற்றபடி மற்ற காரியங்கள், உலக காரியங்களை குறித்து என்றைக்குமே அவர்கள் பேசியது கிடையாது. விதமான சுகவீனமான பொழுது எல்லாருடைய உள்ளத்திலையும் அந்த கேள்வி, இவ்வளவு பெரிய பரிசுத்தவானுக்கு ஏன் இப்படி வந்தது? ஆனால் நாங்களும் கூட அந்த கேள்வியை கேட்டோம். ஆனால் ஆண்டவர் பெரிய நோக்கங்களை அவர்கள் வாழ்க்கையில வைத்திருந்தார். இந்த வியாதி இந்த காலங்களிலே கூட நான் நினைக்கிறேன் அவர் அநேக வாழ்க்கைகளை தொட்டார் என்று நினைக்கிறேன். அப்பொழுதும் கூட வசனத்தை பற்றி பேசுவார்கள். ஏதாவது நாங்கள் மற்ற காரியங்களை பேசினால் அது அவங்களுக்கு விருப்பமாக இல்லை. வசனம் இல்லை, பாட்டு இல்லைன்னா வேத வாசிப்பு, இதைதான் அவர்கள் விரும்பினார்கள். அந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் ஆண்டவர் மேல இருந்த அந்த விசுவாசம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட அந்த வியாதியிலே, துக்கத்திலே, வேதனையிலே கூட மாறினதாக நான் ஒரு நாளும் பார்க்கவில்லை. இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி அவர்கள் மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு எப்பொழுதுமே ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தார்கள். இதையே அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். நானும் கூட மேற்பாளையத்தில் சில அண்ணன் வேலை செய்த இடத்துல இருந்து சில பெண்களை சந்தித்தேன். அவர்கள் எல்லாம் சொன்னாங்க, பெரிய மகான் ஒரு கடவுளாய் எங்களுக்கு இருந்தார், போய்விட்டாருமா எங்களுக்கு, அவர் என்ன ஒரு சின்ன மாத்திரை கொடுத்தா கூட நாங்கள் சுகமாயிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஒரு சாதாரண பாம்பர மக்கள் மத்தியிலே கூட அவருடைய சாட்சியாக இருந்தது. கடைசியாக மல்கியா தீர்க்கதரிசனம் புத்தகம் 2ஆம் அதிகாரம், மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தான் அண்ணனை குறித்து ஒரு நட்சத்திர சொல்லணும்னா இதுதான் சொல்லலாம். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னுடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். அநேகர் அக்கிரமத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்க அவனுடைய வாழ்க்கை மிகவும் உதவியாக இருந்தது என்பதை நாம் கண்கூடாக பார்த்திருக்கிறோம். அக்காவுக்கும் லெக்சர் ஃபேமிலிக்கும் அந்த கிருபைகளை தொடர்ந்து கொடுப்பார் என்று நம்புகிறோம். கூறியது கிடையாது. ஐயோ, ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, நான் இந்த வியாதி இவ்வளோ அவங்களுக்கு ஊழியம் பண்ணினேன், அதை செஞ்சது ஒரு நாள் கூட அவர் ஆண்டவரை குறை சொல்லவில்லை. ஏனென்றால் ஆண்டவரை பற்றி நன்றாக அவர் அறிந்திருந்தார். ஆண்டவர் தவறு செய்ய முடியாதவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஃபியூனரல் சர்வீஸில் கிறிஸ்டியன் பால் அவரை பற்றி பேசும்பொழுது அவர் ஆண்டவரோடு எப்பொழுதும் இருந்ததால் அவருடைய வாழ்க்கை அழகாக இருந்தது என்று சொன்னார். ஆகவே நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக டாக்டர் மீனா இளங்கோவன் அவர்கள் அப்போ பற்றி சில வார்த்தைகளை கூறுவதை அழைக்கின்றேன். உங்களை தெரிந்திருக்கும், அவர்கள் மேட்டுப்பாளையத்தில் கிருபா ஹாஸ்பிட்டல் உடைய ஃபவுண்டர்ஸ் மற்றும் அவருடைய மகள்கள் இருவரும் டாக்டர்ஸாக இருக்கிறார்கள். அநேக ஆண்டுகளாக அவர்கள் அப்பாவை நேசித்து அவர்களோடு அதிக தொடர்பு கொண்டிருந்தாங்க. மருத்துவ ரீதியாகவும் இன்னும் அவர்கள் குடும்பத்தார், அவருடைய பிள்ளைகள் அதிகமாக அப்பாவை நேசிப்பாங்க. அவர்கள் அப்பாவை குறித்து சில வார்த்தைகளை கூறுகிறார்கள். சபை மக்களே, இந்த நம்முடைய காலம் சென்ற மருத்துவர் அங்கிள் டாக்டர் ஃப்ராங்க்லின் அவருடைய காரியங்களை பற்றி அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு ப்ரிவிலேஜாக நான் ஃபீல் பண்ணுறேன். அவர் உண்மையாகவே ஒரு தேவனுடைய மனுஷன். அதில் எந்த விதமான கூட்டி குறைச்சி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவரை பற்றி உள்ள காரியங்கள் ஒரு 10 காரியங்களை நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக 1987 அவர் நாங்கள் மீட் பண்ணோம். 35 வருஷமாக அவரை தெரியும் எங்களுக்கு. பழைய பாரத் பவன் ரோட்டில் நம்ம சென்டர் இருக்கும்போது அங்கே பார்த்தோம். அங்குள்ள அந்த அங்குளும் ஆன்டியும் அந்த குடும்பமும் எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவரை பற்றி உள்ள கேரக்டர் அப்படி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய ஜென்டில்னஸ், அவர் ரொம்ப ஜென்டிலாக இருப்பார். ஒருத்தர் கழிஞ்சு கொள்ளணும்னு விரும்பினா கூட அவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற பாயிண்ட்ல, அதாவது அந்த ஆத்மா, அந்த
அடிச்சு கொள்றதுனால நம்ம ஆண்டவர் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றத ஜென்ட்லா ஒரு தனியாக கூப்பிட்டு பேசுவார். மோரோவர் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன், ஒரு ஜென்டில்மேன், நிஜமாவே ஒரு ஜென்டில்மேன். நிறைய சில விஷயங்கள் அவர் எனக்கு சொல்லியிருக்காரு, ஆனால் அது தனியாக எப்படி சொல்லணும், அதனால அந்த ஆத்மா அவருக்கு பெனிஃபிட் வருது, அவரை வந்து அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்றதில்லை. இந்த சோல் தேவனை விட்டு போயிடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் இடர்கள் ஆயிடக்கூடாது, என்னுடைய கடிந்து கொள்ளுதல் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாரு. அப்புறம் ரொம்ப பியூர் மேன், இஸ் அ ஹோலி மேன். அவருடைய 35 வருஷமா தெரியும், அவருடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், பார்வைகள், சிந்தைகள், காரியங்கள் எல்லாமே ஒரு நிஜமாவே ஒரு பெரிய பரிசுத்தவான். அவருக்கு இந்த ஸ்தோத்திர கூட்டம் நிஜமாவே தகுதி உள்ளதும், சொல்லப்போனால் அவருடைய காரியங்களுக்கு கம்மியாக தான் நம்ம சொல்லலாம். அப்புறம் இஸ் வெரி சின்சியர் டு தி லார்ட். எப்படி சின்சியர் அப்படின்னா, அவருடைய என்ன ஒர்க் பண்ணாலுமே அதாவது அவர் யார் பார்க்குறாங்க, சர்ச் பார்க்குறாங்க, இல்லை எல்டர்ஸ் பார்க்குறாங்க, இல்லை அவருக்கு மேலே உள்ளவங்க பார்க்குறாங்க, இல்லை சர்ச் மெம்பர்ஸ் பார்க்குறாங்க, இல்லை மற்றவங்க பார்க்குறாங்க, யாருக்காகவும் அவர் எதை யோசிக்கிறார். அவர் என்ன வேலை பண்ணார், பெர்ஃபெக்டாக சின்சியராக ரொம்ப சரியாக அவர் பண்ணார். அவருடைய அது மெசேஜாக இருக்கட்டும், அந்த மெசேஜஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக எழுதியிருக்காரு. எப்படி அப்படின்னா, ஒரு மெசேஜ் வாங்குறதுக்கு ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தேன், நானும் பிரீத்தான் போயிருந்தோம். அப்போ ஆண்டி அதை காட்டினாங்க. அது ஒரு டைட்டில் போட்டு, டைம் போட்டு, டேட் போட்டு, அழகான ஹேண்ட் ரைட்டிங்கில் பெர்ஃபெக்டாக, அது எவ்வளோ வருஷங்கள் கூட வச்சு வாசிக்கலாம். அந்த மாதிரி சும்மா அப்படி பேர் எழுதுகிற மாதிரி இல்லை, பெர்ஃபெக்டாக, ரொம்ப பெர்ஃபெக்டாக, ஏகப்பட்ட ரெஃபரன்ஸுகளோட அவர் ரெஃபரன்ஸ் பண்ணுறாரு. அப்படின்னா அது கிரீக்கு, லாட்டின் வேர்டெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, பாடல்கள் எழுதியிருப்பாரு. அப்புறம் அதில் முக்கியமான கோட்டிங்ஸ், அதாவது பெரிய தேவனுடைய பரிசுத்தவான்கள் சொல்கிற அந்த கோட்டிங்ஸ் எல்லாம் அவர் எழுதியிருப்பார். அதாவது ஹி சோ சின்சியர். இந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும், அது எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு விஷயத்தை நம்ம என்னதானும் பண்ணலாம், மற்றவங்களுக்காக பண்ணலாம், ஆனால் அவர் அப்படி இல்லை. அது அவர் ஆண்டவருக்காக பண்ணார். அவர் அழைத்த எஜமானுக்கு ஒரு 100% உண்மையாக இருந்தது. அப்புறம் அவரை பற்றி பேசணும் அப்படின்னா, அவருடைய ரொம்ப காட் ஃபேரிங் பர்சன். இஸ் எப்படி காட் ஃபேரிங் அப்படின்னா, அடிக்கடி சொல்வார், எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் அவரை விட்டு போகக்கூடாது, என்னுடைய விசுவாசம் குறையக்கூடாது, அதுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுவார். பார்த்துக்கிட்டீங்களா, ஒரு தடவை ஒரு சர்ச் ப்ரொஃபஸருக்கு கை கழுவ வேண்டிய கண்டிஷன் வந்தப்போ அந்த ப்ரொஃபஸர் தன்னுடைய கோல்டு மோதிரத்தை அந்த ஐடியல் படம் போட்டிருந்தாங்க, இதை வச்சுக்கப்பான்னு சொன்ன உடனே அவர் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இதெல்லாம் வந்து ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ப்ரொஃபஸர்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும், ஹெச்ஓடிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா அவங்க ஃபெயில் பண்ணிடுவாங்க, மார்க் போட மாட்டாங்க, கேசஸ் கொடுக்க மாட்டாங்க. அவரெல்லாம் அதுக்கு யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ரொம்ப இம்பேக்ட் ஆச்சு. அதே தான் என் வாழ்க்கையில் இம்பேக்ட் ஆகிருக்கு. அதனால அவர் அப்புறம் சொல்லுவார், சீரு, வளகாப்பு, அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் போகாதீங்க, அந்த இருள் இருக்கும், அதை நீங்கள் கொண்டு வராதீங்க உங்கள் குடும்பத்துக்குள்ள அடிக்கடி சொல்லுவார். அப்புறம் அந்த அன்காடி ரைச்சுவல்ஸ் பண்ணாதீங்க, அன்காடி பழக்க வழக்கங்களை பண்ணாதீங்க, நம்மளோட ஸ்ட்ரிக்டாக நம்ம சபையில் சொல்லியிருக்காங்க. அது நாங்கள் எடுத்துப்போம். எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தருணங்கள் வந்த பொழுது கூட அவைகளை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். அதுவும் என் பிள்ளைகள் அதனால ரொம்ப ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்க. அவங்க மெடிக்கல் காலேஜில் அவங்க சொல்லியிருக்காரு, குழந்தைகிட்ட பொதுவாக சொல்லுவார், அது ஒரு உயிருள்ள மீனை போல இருங்க, ஒரு டிராஃப்ட் அவுட் மாதிரி எப்படி அடிச்சுட்டு போகிற கூட்டத்தில் நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்கிறது, அதெல்லாம் எங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையில் ரொம்ப இம்பேக்ட் ஆகிருக்கு. அப்புறம் அவங்களுடைய மெசேஜஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அந்த மெசேஜஸ் எல்லாம் என்ன சொல்ல, அது ரொம்ப நமக்கு ஒரு வரப்பிரசாதம். அது வந்து ஆண்டவர் சில மனுஷங்களுக்கு சில சபையில் ஒரு சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பார். அதை கண்டிப்பாக அந்த சபை மக்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி அதை வந்து இட்டர்னிட்டிக்கு போகிறதுக்கு நம்ம பிரயோஜனம் உள்ளவங்க நிச்சயமாக இருக்கணும். எப்படின்னா, அவருடைய வார்த்தைகள் வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரே வார்த்தையில் முடிப்பார். அது ஹோலி ஸ்பிரிட்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதாக இருக்கும். சொல்லப்போனால் நாங்கள் எங்கள் குடும்பத்தோட அங்களையும் அவருடைய காரியங்களையும் நாங்கள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னு சொல்ல முடியும். அவர் ஒரு ஞாபகம் இருக்கும், அவர் ஒவ்வொரு நியூ இயர் மெசேஜ்லையும் ஜாஷுவா பற்றி பேசுவார். அப்புறம் டியூட்ரானமி 28 பேசுவார். வாட்ஸ்அப் சர்வீஸில் டியூட்ரானமி 28 பற்றி கண்டிப்பாக பேசுவார். நியூ இயர் மெசேஜில் வந்து மேத்யூ பேசுவார். Do not worry, do not
வெளிநாட்டு வரையும் சொல்லுவார். அப்புறம் ஈஸ்ட் மெசேஜில் வந்து அந்த எம்டி டோம் பற்றி பேசுவார். அதாவது அவருக்கு இந்த கொரோனா காலத்தில் கூட இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் சின்சியராக இந்த நாளில் இந்த புதன்கிழமை இந்த விஷயத்த நான் போடுறேன், பேசுகிறேன், அது நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஃபெக்டாக சரியாக புரிஞ்சுக்கிற மாதிரி, அதாவது மற்றவங்கனால இன்ஃப்ளூயன்ஸ் இவ்வளோ ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு முன்னாடி இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு உண்டாகணுன்றது மாதிரி அவர் நடந்துக்கிட்டார். அது எங்களுக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அப்புறம் அவருடைய திருப்பி அவர் வந்து நமக்கு தெரியும் நிறைய கிளாஸஸ் எடுப்பார். ரெவலேஷன் வருவார், ஹீப்ரூஸ் முடிச்சார், கடைசியாக வந்து ஃபர்ஸ்ட் பீட்டர் செகண்டோட அவர் அந்த நியூ இயர் சர்வீஸை முடிச்சார். அந்த மாதிரி அவருக்கு லவ்ஸ் தி லார்ட், அதாவது வேர்ட் ஆஃப் காட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். திருப்பி படிப்பார், திருப்பி அதை பேசுவார். அந்த வேர்ட் ஆஃப் காட் தன்னை நினைச்சு வச்சிருந்தாரு. அது மாதிரி தான் எங்களோட வாழ்க்கையில் அப்படின்னா, நான் புது கிளினிக் ஓப்பன் பண்ணும்போது அங்கிள் கூப்பிட்டுருந்தேன், அங்கிள் நீங்கள் ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு கூப்பிட்டுருந்தேன். அங்கிள் வந்தார், வந்துட்டு என்னை பார்த்து சொன்னார், ஏமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், உனக்கு ஜெபம் பண்ண நேரம் இருக்குதா, பைபிள் வாசிக்க நேரம் இருக்குதா, குடும்பத்தோடு நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்களா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஓடிட்டு இருந்தால் எப்படி நீங்கள் ஆண்டவரோட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுவீங்க, நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷம், இந்த பில்டிங் வச்சுக்கோ, இந்த பக்கத்து பில்டிங் நீங்கள் வாங்கிக்கோ, எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீ கடவுளுக்கு பிரியமா அவருக்கு நேரம் செலவழிச்சு வசனங்களை வாசிச்சு அவருக்கு உண்மையா இருக்கிறியா, அதுன்னு ரொம்ப ஆழமா அது அப்படின்னு ஒரு வாழ்க்கையில சொல்றதுபடியே நடக்கிற ஒரு பர்சன் சொல்லும் போது அது நம்ம வாழ்க்கையை நம்மளையும் இம்பாக்ட் ஆகுது. அவர் ப்ரீச் பண்ணது மற்றும் கண்டிப்பா இல்லை, அதே மாதிரி அவர் வாழ்ந்து காட்டினார். அது நாங்கள் விட்னஸ் பண்ண முடியும், அது நிஜம், அதை அவர் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணோம்னு சொல்லலாம். அதெல்லாம் ஆழமா இம்பாக்ட் ஆச்சு. அப்போ வேர்ட் ஆஃப் காட் நீ டைம் எடுத்து படிக்கணும், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ நடக்கணும். அதாவது எந்த காரணம் நீ பண்ணாலும் நீ ஆண்டவரோடு வெளியே போயிடக்கூடாது. நீ ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு அவருடைய ராஜ்யத்தை விட்டு அவரை விட்டு நீ வெளியே போறவங்கள இருக்கவே கூடாதுன்னு அவருடைய ஹோல் இன்டென்ஷன் இந்த வாழ்க்கையில். ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா அதுதான் சொல்லுவார், வீடு இதுக்கு கூப்பிட்டா அதுதான் சொல்லுவார், எல்லாம் சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஆனால் நீ கடவுளோடு கூட வாழ்வையா, நீ கடவுளோடு போகிற காரியத்தை அவர் எப்பவுமே விரும்பல. அவர் வாழ்க்கையில் எப்படி அதை விரும்பாம கடைசி வரைக்கும் ஆண்டவருக்கு 100% உண்மையாக இருந்தாரோ அதே மாதிரி நம்ம சபை மக்களான எல்லாரும் அப்படி இருக்க அவர் ரொம்ப விரும்பினாங்க. நம்ம அங்கிள் மேலே அன்புள்ளவங்களா இருக்கிறோம் அப்படின்னா அவருடைய அடிச்சோட நம்ம பின்பற்றணும், அதுதான் முக்கியமான ஒரு காரியம். அப்புறம் அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் ரொம்ப டாக்டர் ஃபீல்டில் மெடிக்கல் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். அதாவது அவருக்கு நல்ல மெடிசன் படிக்கணும், அதாவது நிறைய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும். அது ஓஜி ரொம்ப இஷ்டம். டெலிவரிஸ் அவர் ஆந்திராவில் வேலை செய்யும்போது அங்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல் ஓனருடைய டாக்டர் என்னோட கிளாஸ்மேட்டாக இருந்தாங்க. அப்போ அவங்களை பற்றி விசாரிப்பாங்க. அப்போ சொல்லுவார், எனக்கு நான் டெலிவரிஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிக்கேமா, ரொம்ப டெலிவரிஸ்லாம் ரொம்ப இஷ்டம், சிசேரியனா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஈஸ்வரன் சின்சியர், அதாவது தன்னுடைய மெடிக்கல் ஃபீல்டை என்ஜாய் பண்ணி நல்லா பண்ணார். ஆனால் சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த காலத்து டாக்டர் அவர் இருக்கிறதுக்கு இன்னைக்கு அவர் ஆண்டவரை அப்பயே தேவன் முன்குறிச்சிருக்காரு. அது நான் சொல்றேன், அவர் முன்குறிச்சதுக்கு அவர் தன்னை சப்மிட் பண்ணார். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய டாக்டராக இருக்கலாம், பெரிய ஹெச்ஓடிஸ் ப்ரொஃபஸர்ஸ் பெரிய லெவலுக்கு போய் என்னென்னமோ பண்ணிக்கலாம். அதெல்லாம் பவுல் சொன்ன மாதிரி இவை குப்பையும் நஷ்டமா என்றேன். அவர் உண்மையாகவே பேசுகிறாங்க பண்ணுறாங்க, அதன்படி அவர் நடந்தார். அவர் மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். கான்ஃபரன்ஸ் எல்லாம் போங்க, அட்டென்ட் பண்ணுங்க, அது பிரியத்தோடு கேட்பார். எல்லாம் அப்டேட்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு பேசுவார். அப்புறம் நிறைய இப்போ என்னோட வாழ்க்கையில் அவர் சொல்லனா, குழந்தைகளுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில் நீ நல்ல ஜெபிக்கிறவளா இருக்கணும், உன் குழந்தைகளை கர்த்தர்களை நிச்சயமா வளர்க்குறத நீ கவனமா இருக்கணும்னு எனக்கு அவர் திருப்பி சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. அப்படி நான் வாங்கிக்கிட்டேன். அவர் சொன்னதெல்லாம் நானும் என் ஹஸ்பண்டும் என் பிள்ளைங்க அது ரொம்ப வாங்கிட்டாங்க. சொல்லப்போனால் அவங்க 2 பேருக்குமே இங்கே வரணும், அவங்களுக்கு ரொம்ப பிரியமான ஆண்கள் அவங்க. ஏன்னா நான் அந்த குழந்தைங்க பிறந்த நாள் இப்போ வரைக்கும் அவங்க அந்த இளம் பிராயத்தில் அவங்க பார்த்து வளர்ந்தது வந்து அவங்களுக்கு ரொம்ப இம்பேக்ட் ஆயிடுச்சு. எதை பார்த்து பண்ணுறாங்களோ அது அவங்க இம்பேக்ட் ஆன மாதிரி அது அவங்களுக்கு ரொம்ப இம்பேக்ட் ஆயிடுச்சு. அவங்க வர்றதுக்குன்னா அவங்களால வர முடியல. அப்புறம் இது என்னோட பிள்ளைங்க அனுப்பியிருக்கிற ஒரு நோட்ஸ் அனுப்பியிருக்காங்க. அனிதாவும் பிரீதாவும் காலையில் சொன்ன உடனே ஒரு 2
exemplary life guide us in our spiritual journey and to walk more closely with the Lord, aiming perfection and glorifying God in our day-to-day activities. His messages were life-changing and speaks with us even today and imprinted on our life forever. He was kind-hearted, God-fearing, gentle and great listener. His timely advices and guidance helps us through our tough, challenging times. His primary goal is to lead to us to the Lord. We are so grateful to have uncle like him. These are many ways uncle has influenced and inspired us to prioritize God alone in our life, and we have clinged unto them. We miss uncle every single day, and not a day passes by without mentioning him, not thinking about his good work. He is unforgettable and he is secured and irreparable place in our heart with his calm face, gentle behavior, and he is moreover he is a man of God, loving from Anita and Nita. அப்புறம் அந்த ஈவன் என்னுடைய சன்னிலா கூட பிஹெச்டியில் இருக்கும்போது சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதில் அவர் போல இருக்கு. கன்சல்டண்ட்டை பார்க்கும்போது என் சன்னிலா பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் முறுமுறுத்ததாவோ இல்லை முகம் சுழிச்சிட்டு கூட இல்லை இவ்வளோ லேட் பண்ணுறாங்க என்னால் முடியலையே அவ்வளோ சிக்கல கூட அவர் சொல்லவே இல்லை. தேங்க்யூ திலகராஜன், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. இப்படி அதாவது அவர் உள்ளமே வந்து ஒரு ப்ரைஸ்னாலையும் ஃப்ரெச்சர் சொன்ன மாதிரி இனோஸ் யாரை நம்ம வணங்குறோம், யாரை நம்ம வர்ஷிப் பண்ணுறோம், எங்கே போகிறோம், யாரை ஃபாலோ பண்ணுறோம், என்ன நடக்குது நமக்குள்ள அப்படிங்கிறத அவர் தளவாக தெரிஞ்சுட்டார். ஒரு எய்ம்லெஸ் லைஃப் அவருக்கு இல்லை. ஏதோ வந்தோம் ஒரு ப்ரீச்சர் ஆனோம், ஒரு டாக்டர் ஆனோம், ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அவருடைய கோல் அவருக்கு 100% தெரிஞ்சிருச்சு. நம்ம எப்படி ஒரு வழியில் நடக்கிறோம்னு தெரிஞ்சிருச்சு. அதனால உள்ள சந்தோஷத்தினாலையும் விலகினும் இருக்கலாம். அது ஃப்ரெஷ்லி விலகினங்கள் டயர்டாக இருக்கலாம், கஷ்டப்படலாம். ஆனால் அவருடைய முகத்தில் எந்த விதமான இதில் தேங்க்யூ தேங்க்யூன்னு ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லியிருக்காரு. அது என் மருமகனை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. மோரோவர் நான் நிறைய பேச முடியும், பட் பேசுறதுக்கு இப்போ டைம் இல்லை. அதாவது அவர் வாழ்க்கை இருந்த ஒரு பேச்சுக்காகலாம் நான் வந்து ஸ்டேஜில் பேசவே இல்லை. அவர் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு மிக மிக ஆசீர்வாதமான. ஏன்னா என்னுடைய 35 வருஷமான என்னுடைய லைஃபே மோஸ்ட்லி இதுதான் ஆயிருக்கு. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், என்னுடைய எல்லா லைஃப்பும் அதில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு. மோரோவர் அவங்களுக்கு இந்த ஃபெலோஷிப்க்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். நான் எல்லாத்தையும் ஆராய்ந்து அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து நலமானதை பற்றி கொள்ளுங்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நலமானதை பற்றி கொண்டோம். மோரோவர் நமக்கு காட்லி மேன் ஆண்டவர் கிருபையாக கொடுக்குறாரு. இந்த ஒரு காலம் வரும், கதவுகள் அடைக்கப்பட்டு போகும், நம்ம வேதங்கள் படிக்க முடியாமல் போகும், சபைக்கு வர முடியாத காலங்களும் போயிடும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் தேவன் நம்ம மேலே இறக்கமாக வச்சு தேவனுடைய பிள்ளைகள் கொடுக்குறாங்க. நம்ம யூட்டிலைஸ் பண்ணி அது 100% நல்ல இதயத்தில் கேட்டு எடுத்து பலன் தரும்போது அவங்களுடைய தேவனுடைய நாமத்துக்கு அவர் மூலமாக மகிமை வருது. அவர் அதான் விரும்புகிறார். அவர் ஒரு கணிச்சு கொள்றாரு அப்படின்னாலுமே அது என்ன ஹெல்ப் பண்ணிட்டாங்க அதனால நான் திட்டுறேன், என்ன எனக்கு ஒரு மாதிரி அவமானம் ஆயிடும் அப்படி அவர் நினைச்சதே இல்லை. இவங்க என்ன பண்ணாலும் காடோடைய நாமம் அவமகிமை ஆயிடக்கூடாது, காடோட பேர் கெட்டு போயிடக்கூடாது, இந்த ஆத்மா கத்தரை விட்டு போயிடக்கூடாது. அதுதான் அவருடைய கடிந்து கொள்வதற்கு பின்னாடி இருக்கும். அதை எல்லாம் நினைச்சு பார்த்தா அவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அது இருக்கும். ஸோ அதனால நம்மளுடைய தேவனுடைய மனுஷன் நம்ம வாழ்க்கையில வந்ததுக்காக கத்தரை துதிச்சு அவர் போட்ட அவர் நாம முன்பாக இருந்தது எல்லா பரிசுத்தவான்களும் ஜோக்கள் எந்தானியா பிராங்க்லின் அங்கிள் மற்ற எல்லா பரிசுத்தவான்களும் நடந்த நடையில ஓடி நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ராஜ்யத்தை அடைஞ்சு நித்திய ஜீவன் சொல்லிருப்பதற்கு கத்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ ஸோ மச். காரணமாக அப்பாவுடைய வாழ்க்கை எங்கே இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வீட்டிலையும் சபையிலும் வெளியிலும் ஒரே வாழ்க்கை தான், மாற்றம் கிடையாது. அதை நான் கண்கூடாக பார்த்தேன். அவர்கள் எங்கே சென்றாலும் ஒரே மாதிரி தான் பேசுவார்கள். ஒருத்தங்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, இன்னொருத்தங்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது அப்படி கிடையாது. அவர்கள் அந்த வண்ணமாக எங்கே சென்றாலும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. அவங்க டாக்டர் மீனா சொன்னாங்க, மெடிக்கல் சயின்ஸ்லேயே அவங்க அப்டேட்டடாக இருப்பாங்க. அவர்களுக்கு அது அதிகமான ஈர்ப்பு இருந்தது மெடிக்கல் சயின்ஸ் மேலே. நான் 2015 எனக்கு நகை சுத்தி ஒன்று வந்து
எலுமிச்சம்பழம் வச்சு பார்த்தேன், நிறையா நேரம் ட்ரை பண்ணி பார்த்தா அந்த நகம் வலி விடவே இல்லை. சரி, வலி ஒரு தாங்க முடியாது. ஒரு நாள் ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு சென்று என் நகத்தை வெட்டி எடுத்தேன். 5000 ரூபாய் என் நகத்தை வெட்டி எடுக்கிறது. ஆனால் அப்போ தான் யோசிச்சோம், 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளிங்காட்டில் எங்கள் அப்பாவுடைய கிளினிக்கில் எங்கள் அப்பா ஒருத்தவங்க நகத்தை வெட்டி எடுக்கிறத நான் பார்த்தேன். ஜைலோக்கின் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து அவங்க நகத்தை வெட்டி எடுக்கிறத நான் பார்த்துருக்கேன் கண் கூட. இன்னொரு நாள் ஒருத்தனுக்கு ஒரு ஒரு மாரஸ் ஸ்பிளிண்டர் தன்னுடைய கையுடைய ஆழத்தில் சென்று அதை ஆப்ரேட் பண்ணி எடுத்தாங்க. அதை நான் பார்த்தேன். அங்கே மருத்துவ ரீதியாக வசதிகள் எல்லாம் கிடையாது, அவனுக்கு ஹாஸ்பிட்டல் வரவும் காசு கிடையாது. அந்த விதமாக ஜெபத்தோடு அவங்க நிறைய விஷயங்களை செய்வாங்க. என்னுடைய தாய் மாமா டேனியல் மாமா இங்கே வந்திருக்காங்க. அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, அவருடைய கேப்பபிலிட்டி, அவருடைய வயதிற்கு அவருடைய கேப்பபிலிட்டி மற்ற எந்த டாக்டர்ஸுக்கும் கிடையாது என்று சொல்லுவாங்க. அதை அவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். அந்த வண்ணமாக மெடிக்கல் சயின்ஸ்லையும் சரி, ஆவிக்கிற வாழ்க்கையிலும் சரி அவர்கள் சிறந்ததாக இருந்தார்கள். எப்பொழுதுமே சொல்லுவாங்க, எது செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும். நீ ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கியா, சிறப்பாக செய். மியூசிஷியனாக இருக்கியா, சிறப்பாக செய். ஊழியம் செய்யா, சிறப்பாக செய். எது செய்தாலும் சிறப்பாக ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி அப்பா அவர்கள் ஒரு 3:30 மணி அளவிற்கு போல அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாக சென்றாங்க. அவருடைய கடைசி மூச்சை நான் பார்த்தேன். அப்பொழுது அங்கே நம்முடைய சகோதரர்கள் சிலர் இருந்தாங்க. ஆனால் நான் வெளியில் ஓடி அது எதுவும் ஹாஸ்பிட்டலில் அந்த டெத் சர்டிஃபிகேட் ஃபார்மாலிட்டிஸ் மற்றும் அநேக காரியங்கள் இருந்தது. நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, என்னால் முடியல. ஆனால் அந்த இடத்துல எவிடேன்ஸராக ஆண்டவர் இருந்ததை நான் பார்த்தேன். அம்மா அந்த தனியாக இருந்தார்கள், துணை யாருமே இல்லை. சற்று நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து கோயம்புத்தூர்லேருந்து என்னுடைய நண்பரும் உறவினருமான ஃபெய்த் ராக்லாண்டும் அவருடைய மனைவியும் அங்கே வந்ததை நான் பார்த்தேன். சாந்தி ராக்லாண்ட் அவருடைய மனைவி என்னுடைய அம்மாவோட கடைசியில் ஆம்புலன்ஸில் பாடி ஏற்றி மேட்டுப்பாளையம் எடுத்து வரைக்கும் அவர்கள் கூடவே இருந்தார்கள். நமக்கு இதே மேட்டுப்பாளையத்தில் இருந்திருந்தால் நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பீங்க அம்மாவுக்கு. ஆனால் அங்கே யாரும் இல்லை. பிஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் பேலியேட்டிவ் கேரில் ஆண்டவர் தேவதூதன் அனுப்பினது போல சாந்தி ராக்லாண்ட் அவர்கள் வந்து அங்கே இருந்தார்கள். நான் இருந்து பார்த்துக்கிறேன் என்று சொல்லி 7:30 மணி வரைக்கும் அவர்கள் வந்து அங்கே இருந்து அம்மாவோட துணையாக இருந்தாங்க. அது அம்மாவுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. ஃபெய்த் ராக்லாண்ட் அவருடைய கணவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அவர் கோயம்புத்தூர் சேம்பர் கோரால் என்கின்ற ஒரு கோயை அவர் வைத்திருக்கிறார். பிரசித்தி பெற்ற ஒரு கோயர். அவர்கள் அநேக இடங்களுக்கு சென்று பாடியிருக்கிறார்கள். அது போக பல நாடுகளுக்கும் சென்று கோயர் கண்டக்டிங் செய்திருக்கிறார், படித்திருக்கிறார். அவர்கள் அநேக மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்கள் இங்கே வந்து ஒரு சில ஸ்பெஷல் பாடங்களை பாட முடியுமா என்று அவர்கள் நான் கேட்ட பொழுது அவர்கள் வருகிறேன் என்று சொல்லி அவரும் குடும்பம் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் சேம்பர் கோரால் இருக்கிற சில நண்பர்களையும் அவர் கூட்டிக் கொண்டு வந்தார். இந்த அவர்கள் மத்தியில் 2 ஸ்பெஷல் சாங்ஸ் பாடும்படியாக நான் அழைக்கின்றேன். அதன் பிறகு நாம் இந்த 3 ட்ரிபியூட்ஸை கேட்கலாம். Lonely you saw.
பணிபுரிந்து அதை அந்த அரசாங்க வேலையை ராஜினாமா செய்து அவர்கள் தேவனுடைய ஊழியத்திற்காக வந்தார்கள். அவர்கள் பிஆர்சியை தொடர்ந்திருந்தார்கள் என்றால் ஒருவேளை அவர்கள் ரிட்டையர் ஆகும்போது தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மேனேஜிங் டைரக்டராக கூட இருந்திருக்கலாம். அவர்கள் அநேக வருடங்களுக்கு முன்பாகவே சீனியர் பொசிஷனில் இருக்கும் போதே அந்த வேலையை ராஜினாமா செய்து அவர்கள் ஊழியர்கின்ற வந்தார்கள். சேலத்திலே நம்முடைய பள்ளி இருக்கின்றது, எல்இஎஃப் ஈடன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அதன் கரஸ்பாண்டாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்பாவை அதிகமாக நேசித்தவர்கள், அதிகமாக நெருக்கமாக பழகியவர்கள். அவருடைய மனைவி லிசியாட்டி அப்பா சிக்கா இருக்கும் பொழுது வார எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எப்படி இருக்காங்க பாப்பா, ஜெபிச்சுட்டு வாய்ப்பாக என்று சொல்லி அதிகமாக உற்சாகப்படுத்துவாங்க. அவர்கள் இப்பொழுது அப்பாவை பற்றி சில வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஒரு சில வார்த்தைகள் தான் நான் சொல்லுவேன். டாக்டர் பிராங்க் வார்த்தையிலும் செய்கையிலும் மிருதுவான மனுஷன். மே ரிட்ரீட்ல ஒரு 2-3 முறை ஒரே ரூம்ல அந்த நாங்களும் தங்கியிருந்தோம். ஆனால் அவருடைய நடத்தையில் மிக எளிமையான நடத்தையை கொண்ட மனுஷன். எத்தனையோ பேர் இப்போ டாக்டர்னா அவங்களுடைய இது லெவலே வேற மாதிரி இருக்கும். இவர் அப்படிப்பட்ட ஆளே இல்லை. ஏராளமான ஆவிக்குரிய புத்தகங்களை வாங்கி படிப்பவர். ஒரு முறை பூனாவுக்கு ஒரு டாக்டர் மெக்கார்த்தர் கான்ஃபரன்ஸ்க்கு அவரும் நானும் சேர்ந்து போனோம். இப்போ ஆவிக்குரிய காரியங்களை அறிஞ்சிக்கணும்னு அதிகமான ஆர்வப்பட்ட மனுஷன். அவரோடு சேர்ந்து நானும் நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அவர் யாரும் அவரை சுலபமாக அணுகலாம். ஒரு டாக்டர்னு ஒரு பெரிய இது இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்காம ஒரு எளிமையாக பழகக்கூடிய ஒரு அப்ரோச்சபிள் பர்சன். பள்ளி ஆசிரியர்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கணும், சுத்தமான மனசாட்சியை காப்பாற்றிக் கொள்ளணும்னு சொல்லி அதை குறித்து உண்மையிலே கருத்தும் ஒரு உற்சாகமும் உள்ள ஒரு மனுஷன். சமயங்களில் இங்கே கிராமர் இங்கிலீஷ் டீச் பண்ணுறாரு ஸ்கூல் ஸ்டாஃப் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட். எல்லா டாக்டர்ஸ் அப்படிலாம் நேரத்தை செலவழிச்சுட்டு மாட்டாங்க. ஒரு முறை சொன்னார், ஒரு முறை கூட விளையாட்டுக்கு கூட நான் போய் சொன்னதில்லை என் லைஃப்பில். ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். நாங்கள்லாம் வித்தியாசமான பின்னணியில் ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள். காலேஜ் படிக்கும்போது தான் ரட்சிப்பின் ஒரு அனுபவத்துக்குள்ளாக வந்துடுறேன். நான் அதுக்கு முன்னாலே என்னென்னலாம் செய்திருக்கிறோம். அவர் என் லைஃப்பில் ஒரு முறை கூட விளையாட்டு கூட போய் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஸ்கூலில் சில ஸ்டாஃப் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய வார்த்தையின்படி நீ செய்வது சரியில்லைப்பா, இது நல்லதில்லைன்னு சொல்லி பேஸ்ட் ஆன் காட்ஸ் வேர்ட் ஒரு வண்டர்ஃபுல் ஒரு அப்ரோச். நான் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்தவன். அந்த மாதிரியெல்லாம் எனக்கு ஒரு அப்ரோச் இருக்குது இல்லை. அவர் ஒவ்வொரு ஆத்மாவையும் தன் ஆத்மாவை போல கருதி அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து வந்தார். அவர் பிரசங்கம் பண்ணுறப்ப ஒரு சில மெசேஜஸ் தான் நான் கேட்டிருக்கேன். ஒவ்வொரு வார்த்தையும் முத்து முத்தா ஜஸ்ட் கண்டதையும் பேச மாட்டார். ரொம்ப பிரீஃபாக இருக்கும். லவ்லி ப்ரெசன்டேஷன். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் சிந்திச்சு பண்ணுற அருமையான ஒரு கருத்து இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து இவ்வளோ சீக்கிரம் போகாதது எங்களுக்குலாம்
மனசுல இல்லை. அவர் சின்ன சின்ன காரியங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லா இருப்பார். சின்ன விஷயம் தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்க நினைப்போம். ஆனா சின்ன விஷயமா இருந்தாலும் தேங்க்ஃபுல்லா exchanging a grateful attitude. அப்புறம் ஒரு முறை சொல்லியிருக்காரு கேள்விப்பட்டேன். எங்களுக்கு எதை வேணாலும் எடுத்துக்கலாம், இந்த பைபிளை மாதிரி இருக்காங்க. அந்த அளவுக்கு அதனுடைய வார்த்தையை வேல்யூ பண்ணி மதிச்சு இந்த பிரியத்தோடு வச்சிருந்தது எங்களுக்கெல்லாம் ஒரு சவால். ஆச்சரியம். குடும்பங்களுக்குள்ளாக அவர் சொல்றது ஃபேமிலி பிரேயர் கட்டாயம் இருக்கு. அந்த ஃபேமிலி பிரேயர் தான் அங்கே ஈவினிங் அவுட் நடக்கும். ஆண்டவருடைய கிருபையில ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாம் ஒரு குடும்பமாக அவருடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை படித்து அவருடைய அந்த வார்த்தைக்குரிய விளக்கங்களை தெரிந்து அவரை நோக்கி மன்றாடுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதைத்தான் அவர் சொல்வார். Do you have family prayer in your family? Most wonderful counsel. இவ்வளவு சீக்கிரம் அன்னை போவார்னு நான் நினைக்கல. இது என்னவென்றால் நாம் இந்த ஆராதனைக்கு என்ற ஒரு விசேஷ செய்தியாளரை நாம் இன்று அழைக்கவில்லை. ஆனால் அப்பா கொடுத்த சில செய்திகளின் தொகுப்பை மட்டும் நாங்கள் இன்று வழங்குகின்றோம். அவருடைய அனுபவ சாட்சியின் சிறிய தொகுப்பு, அதனைத் தொடர்ந்து அவர்கள் கொடுத்த 2 செய்திகள், கடைசியாக அவருடைய ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாக எடுத்துக்கொள் முன்பாக கொடுத்த அந்த செய்தி மற்றும் மீண்டும் கொடுத்தாங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் செய்திகள் அனுப்புவாங்க. 2022 வருஷம் அவங்க சிக்காத பொழுது வீட்டில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு செய்தியை அவர்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்க. கடைசியாக நவம்பர் மாதம் 2022 ஆண்டில் கொடுத்த ஒரு செய்தியும், அதன் பின்பாக அவருக்கு பிடித்த சில தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவர்கள் பைபிளில் எழுதியுள்ள ஒரு தொகுப்பை நான் பார்த்தேன். அதெல்லாம் நம்முடைய தம்பி ஐசக் மார்ட்டின் அழகாக அவர் கோர்வையாக எடுத்துக்கொண்டு வந்த ஒரு செய்தியை ஏற்படுத்தியிருக்கிறார். இப்பொழுது நாம் அந்த செய்திகளை I grew up in a nominal Christian family. நான் ஒரு பேர் கிறிஸ்தவ குடும்பத்திலே வளர்க்கப்பட்டேன். ఒక నామకార్థ క్రైస్తవ కుటుంబంలో పెరిగాను. In fact, it was a Christian campus and I was surrounded by Christian activities. அது ஒரு கிறிஸ்தவ வளாகமாக இருந்தது. நான் கிறிஸ்தவ அந்த நடவடிக்கைகளிலே அப்படியே சூழப்பட்டிருந்தேன். అది ఒక క్రైస్తవ ఆవరణము, క్రైస్తవులతో నింపబడినటువంటి స్థలం అది. But no one had any knowledge of salvation. ஆனால் யாரொருவரும் ரட்சிப்பை குறித்த அறிவில்லாதவர்களாக இருந்தார்கள். అయితే ఎవరికి కూడా అక్కడ ఉన్న వారికి రక్షణ అనుభవం లేదు. And although my parents respected spiritual things and were active in the church, they also had no knowledge of salvation. என்னுடைய பெற்றோர் ஆவிக்குரிய காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டு இந்த ஆலயத்தினுடைய காரியங்களில் பங்கு பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் ரட்சிப்பை குறித்து அறியாதவர்களாக இருந்தார்கள். మా తల్లిదండ్రులు సంఘ సంబంధమైనటువంటి కార్యకలాపాల్లో బహుముమ్మరంగా ఉన్నప్పటికీ వారికి కూడా రక్షణ అనుభవం లేదు. God answered some of my prayers and so I thought that I was a good Christian. தேவன் என்னுடைய ஜெபங்கள் சிலவற்றுக்கு பதில் கொடுத்தார். ஆகினாலே நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்பதாக நான் எண்ணிக்கொண்டேன். దేవుడు కొన్ని నా ప్రార్థనలకు జవాబులు ఇచ్చినందున నేను మంచి క్రైస్తవుడిగా అనుకున్నాను. I didn't understand the sinful condition of my heart. என்னுடைய இதயத்தினுடைய அந்த பாவகரமான நிலைமையை நான் உணராதிருந்தேன். నా హృదయ పాప స్థితిని నేను గ్రహించుకోలేదు. I loved the cinema and the cinema songs. நான் சினிமாக்களையும் சினிமா பாடல்களையும் நேசித்தேன். సినిమాను సినిమా పాటలు ప్రేమిస్తూ ఉండేవాడిని. And my mind was corrupted. என்னுடைய மனதானது அப்படியாக சீர்கெட்டிருந்தது. నా యొక్క మనసు పూర్తిగా చెడిపోయింది. And there were also some unholy actions.
சில அசுத்தமான அந்த தேவ பக்தியற்ற பரிசுமற்ற அப்படிப்பட்ட காரியங்களிலும் நான் ஈடுபட்டிருந்தேன். కొన్ని అపవిత్రమైన కార్యముల్లో కూడా ఉండినాను. After high school, I went to study in Madras Christian College with worldly ambitions. என்னுடைய உயர்நிலை படிப்புக்கு பிறகு நான் அங்கே உலக அந்த பிரகாரமான காரியத்துக்காக நான் மேற்படிப்புக்காக கிறிஸ்தவ கல்லூரியிலே போய் நான் படிக்கும்படியாக சேர்ந்தேன். నా యొక్క హై స్కూల్ విద్య అయ్యాక మెడ్రాస్కు వచ్చి క్రైస్తవ కళాశాలలో చెడ్డ ఆలోచనలతో ప్రవేశించాను. But that proved to be the turning point in my life. அது என்னுடைய జీవితంలో ஒரு திருப்பு காரியமான ஒரு முனையாக அது இருந்தது. అది నా యొక్క జీవితంలో ఒక మలుపు కార్యముగా మారింది. A classmate invited me to the weekly meetings in the NCC grounds. MCC அந்த கிரவுண்டிலே நடந்த வாரந்தோறும் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு என்னுடைய வகுப்பில் இருந்த சகமானவர் ஒருவர் என்னை அழைத்தார். అక్కడ ఎన్సిసి గ్రౌండ్ లో జరిగేటువంటి ఒక మీటింగ్ కు నా యొక్క స్నేహితుడు నా ఆహ్వానించారు. And very soon conviction of sin came to me for the first time. சீக்கிரத்திலே பாவத்தை குறித்த அந்த உணர்வானது எனக்குள்ளாக வந்தது. బహు త్వరగా నా మీదకి పాపపు గ్రహింపు వచ్చింది. And a sorrow for my sins and my lost condition came upon me. என்னுடைய பாவத்துக்கான அந்த வருந்தக்கூடிய காரியமும் அந்த நான் இழக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வும் எனக்கு வந்தது. నా పాప విషయమై పశ్చాత్తాపము, నా పాప విషయమై నేను నశించిన వాడిని గ్రహింపు వచ్చింది. And I repented of all my sins and cleansed my conscience. நான் எல்லா என்னுடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு என்னுடைய மனசாட்சியை சுத்திகரித்துக் கொண்டேன். నా పాపములన్నీ కూడా ఒప్పుకున్న నా యొక్క మనసాక్షిని శుద్ధీకరించుకున్నాను. I made peace with a boy with whom I had not been on speaking terms. நான் பேசாமல் இருந்த அப்படிப்பட்ட அந்த பையனோடு கூட ஒப்புரவானேன். ఎవరితోటైతే నేను మాట్లాడకుండా ఉండినాను ఆయనతో సమాధాన పడ్డాను. I wrote to my headmaster and confessed that I had not been honest in an examination. ஒரு பரீட்சையிலே நான் நேர்மையாக இருக்கவில்லை என்பதாக என்னுடைய தலைமை ஆசிரியருக்கு எழுதி நான் மன்னிப்பு கோரினேன். నా పరీక్షలో నేను కాపీ కొట్టిన విషయమై హెడ్ మాస్టర్కు ఒప్పుకున్నాను. God spoke to me from his word and showed me that my sins were forgiven. தேவன் என்னோடு பேசி அவருடைய வார்த்தையின் மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதாக அவர் நிச்சயத்தை காண்பித்தார். దేవుడు నాతో మాట్లాడి నా పాపములను క్షమించినట్టుగా రక్షణ నిశ్చయిత And ఇచ్చాడు. everything changed in my life. என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் மாறினது. నా జీవితంలో సమస్తము మార్చబడింది. Sometimes there was a fear of death and it left me. சில வேளைகளிலே மரண பயம் என்னை பிடித்திருந்தது. కొన్ని పర్యాయములు నా మీద మరణ భయం ఉండేది, అది కూడా నన్ను విడిచిపెట్టింది. It left me. அது என்னை விட்டு விலகி சென்றது. A new confidence in God came. தேவன் பேரில் அந்த புதிய நம்பிக்கை எனக்குள்ளாக வந்தது. దేవుని యందు నూతన నిరీక్షణ నాలోనికి ప్రవేశించింది. There were some problems in the home and I prayed and was able to see God's deliverance. வீட்டிலே சில பிரச்சனைகள் இருந்தது. அப்பொழுது நான் ஜெபித்து அதிலே விடுதலை பார்க்க முடிந்தது. మా కుటుంబంలో కొన్ని సమస్యలు ఉన్నాయి, నేను ప్రార్థన చేశాను, ప్రభు పరిష్కరించారు. Once I was working in a mission hospital in Andhra. ஒரு முறை நான் ஆந்திராவிலே ஒரு மிஷன் ஆஸ்பத்திரியிலே பணிபுரிந்து கொண்டிருந்தபோது ఒక పర్యాయము ఆంధ్రాలో మిషన్ హాస్పిటల్లో పనిచేస్తూ ఉన్నాను. And I had been preaching every week in a nearby village. அங்கே இருந்த அருகாமையில் இருந்த ஒரு கிராமத்திலே வாரந்தோறும் நான் சென்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். అక్కడ ప్రతి వారానికి ఒక గ్రామానికి వెళ్ళి ప్రసంగం చేస్తుండేవాడిని. One day a child from that village was brought to the hospital. ஒரு நாள் அந்த கிராமத்திலிருந்து ஒரு சிறு பிள்ளை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரப்பட்டது. ఒక దినాన ఒక గ్రామం నుండి ఒక చిన్న బిడ్డను తీసుకువచ్చారు హాస్పిటల్కు. And the child was at the point of death. அந்த குழந்தையோ மரண தருவாயில் இருந்தது. ఆ బిడ్డ చనిపోయే పరిస్థితిలోకి వచ్చింది. And we had done all that we could do, the best that we could do in that hospital. அந்த ஆஸ்பத்திரியிலே நாங்கள் செய்ய எங்களால் முடிந்த அவ்வளவு முயற்சிகளையும் நாங்கள் அந்த பிள்ளைக்காக செய்தோம். ఆ హాస్పిటల్లో మేము చేయగలిగిన శ్రేష్టమైన చికిత్స చేశాము. So the child was almost given up for dead. அந்த பிள்ளை மறித்து விட்டது என்பதாக அது கைவிடப்பட்டது. అయితే ఆ బిడ్డ మరణించినట్లు ఆ పరిస్థితికి వెళ్ళిపోయింది. But that afternoon I didn't go to the doctor's mess. I decided to fast and pray for the child. ஆனால் அந்த மதியம் நான் டாக்டர்களுடைய மெஸ்ஸுக்கு செல்லக்கூடாது என்பதாக தீர்மானித்து நான் அந்த மத்தியானத்திலே நான் அப்படியாக போய் ఉపవాసిத்து జెబితేన్. అయితే ఆ మధ్యాహ్నమున డాక్టర్స్ భోజనం చేసి ఆ మెస్కి వెళ్లకుండా ఉపవాసం ఉండి ప్రార్థన చేశాను. And before it was time for me to go for my duty at 4 o'clock in the evening, the nurses came running to tell me that the child was well again. நான் மீண்டுமாக மாலை 4 மணிக்கு என்னுடைய டியூட்டியிலே நான் திரும்ப செல்ல வேண்டியிருந்த அந்த வேளைக்கு நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த போது அங்கிருந்த நர்ஸ்மார்கள் ஓடி வந்து அந்த பிள்ளை உயிரோடு எழுந்தது என்பதாக சொன்னார்கள். అయితే సాయంకాలం 4 గంటల సమయంలో నేను డ్యూటీకి వెళ్ళక ముందు నర్సులు పరిగెత్తుకుంటూ వచ్చి ఆ చిన్న బిడ్డ బ్రతికారు అని చెప్పారు.
tragedy of human life. இன்றைக்கு மனித வாழ்க்கையின் ஒரு விசனமான காரியம் என்னன்னு கேட்டால், கடவுள் மனுஷனை தேடிட்டு வந்தார், ஆனால் மனுஷன்தான் கடவுளை தேட மாட்டேங்கிறான். கடவுள் மனுஷனை தேடிட்டு வந்தார், ஆனால் மனுஷன் தான் கடவுளை தேட மாட்டேங்கிறான். இன்றைக்கு எத்தனை பேர் பாருங்க, எத்தனை வருஷமாக வசனத்தை கேட்குற மக்கள் இருக்காங்க. எத்தனை வருஷமாக வசனத்தை கேட்குறாங்க. சிலர் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் கேட்டவங்க இருக்காங்க. இன்னும் மனம் திரும்பாமல் இருக்காங்க. அவரை விட்டு ஓடிக்கொண்டே இருக்காங்க. அவரோ நம்மை தேடி வந்தார். அவர் தேடி வந்தார். மரியாள் என்ன செய்தார்? தன் இருதயத்தை திறந்து கொடுத்தார் பரிசுத்த ஆவிக்கு. அவள் ஒரு கேள்வி கேட்டார், இது எப்படி ஆகும்? நான் எப்படி பிள்ளை பெற முடியும்? நான் புருஷனை அறியேனே அப்படின்னு சொன்னான். இப்போ தேவதூதன் சொன்னான், பரிசுத்த ஆவி உன் மேல் வரும், தேவனுடைய வல்லமை உன் மேலே வரும். அதை சொன்னதும் அவள் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவள் தன் உள்ளத்தை பரிசுத்த ஆவிக்கு திறந்து கொடுத்தாள், தன் வாழ்க்கையை திறந்து கொடுத்தாள், தன் சரீரத்தையும் திறந்து கொடுத்தாள். ஆண்டவரே, என் சரீரம் உமக்கு ஒப்புவிக்கப்பட்டது, நீர் என்ன வேணாலும் செய்யலாம் அந்த சரீரத்தில். ஆகினால அவள் அந்த மாதிரி இருதயத்தை திறந்து கொடுத்தாள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கணும்? பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா தப்பான காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும். நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு, கடவுளுக்கு நம்முடைய உள்ளத்தை திறந்து கொடுக்கலன்னா பலவிதமான தப்பான காரியங்களும் உள்ளே வரத்தான் ஆரம்பிக்கும். நம்முடைய உள்ளமும் நம்முடைய இருதயமும் ஒரு தரோஃபேர் மாதிரி இருக்கக்கூடாது. தரோஃபேர்னா என்ன? யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். அதுதான் தரோஃபேர் என்றது. சில இடங்களில் போர்டு போட்டிருப்பாங்க, இது பொது வழி அல்ல அப்படின்னு போர்டு போட்டிருப்பாங்க. இது பொது வழி அல்ல அப்படின்னா எல்லாரும் இங்கே வரக்கூடாது, இது ஒரு ப்ரைவேட் ரோடு. இது நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கணும். இது பொது வழி கிடையாது. பலவிதமான சினிமா கதைகள், காதல் கதைகள், டான்ஸுகள், பலவிதமான அசுத்தமான காரியங்கள் எல்லாம் உள்ள வர்ற பொது வழி மாதிரி அது இருக்கக்கூடாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், என்ன கட்டு காரியங்கள் வேணாலும் வரலாம் போகலாம். அப்படி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? இது பொது வழி கிடையாது, இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, இது தனி சொத்து. என் இருதயம், என் வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமான சொத்து. என்னுடைய வாழ்க்கை அதில் கண்டதுக்கும் இடம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோமா? பைபிள் சொல்லுது, யாக்கோபு நிருபத்தில் என்ன சொல்கிறேன்னா, நமக்குள்ளே இருக்கிற ஆவி, பரிசுத்த ஆவி நம்ம மேலே வைராக்கிய வாஞ்சியாக இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சைன்னா, நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் அது இந்த மாதிரி போடப்பட்டிருக்குது. மெசேஜ் என்கிற இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பில், ஹீ இஸ் அ ஃபியர்ஸ்லி ஜெலஸ் லவர். அப்படின்னா ஒரு காதலன் அவன் நேசிக்கிற ஒரு பெண்ணை வேற யாராவது நேசித்தா அவனுக்கு ரொம்ப ரோஷம் வரும். இது எனக்கு இந்த பொண்ணு நான் தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணணும், வேற ஒருத்தன் வந்து நேசிக்கிறான், ரொம்ப ரோஷம் வரும். அதே மாதிரி தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். காட் இஸ் அ ஃபியர்ஸ்லி ஜெலஸ் லவர். உன் மேலே எப்பேற்பட்ட அன்பு வச்சிருக்காருன்னா, பிசாசு வந்து உன்னை தொட்டான்னா அவருக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. ஐயோ, இது எனக்கு சொந்தமான வாழ்க்கை, இது எனக்கு சொந்தமான இருதயம், இந்த இருதயத்தை பல கெட்ட காரியங்கள் வந்து பிடிக்குது. அவருக்கு ரொம்ப அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர் வைராக்கிய வாஞ்சியாக இருக்கார். இன்றைக்கி நம்ம மேலே அவர் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கார் தெரியுமா? அவருக்காக நம்ம வாழ வேண்டும் என்று கிறிஸ்மஸின் செய்தி இதை சொல்லி நான் முடிக்கிறேன். கிறிஸ்மஸின் செய்தி என்னன்னா, he has come as the savior of mankind. மனித வர்க்கத்தின் ரட்சகராக அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கு மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை பாவம் என்கிற பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்ந்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய பாவங்கள், நம்முடைய இருதயம் அது கெட்ட காரியங்களை விரும்புது. மற்றும் நமக்கு விரோதமாக தப்பு செய்கிறவங்கள மன்னிக்க மாட்டேன்னுது, முகத்தை திருப்பிக்கிட்டு போயிடுது, பேச மாட்டேன்னுது. அது கோபம், எரிச்சல், லவ்லெஸ்னஸ், இதெல்லாம் இந்த இருதயத்துக்குள்ள இருக்குது. இதனால இருதயம் கெட்டு போகுது. அதனால இதுதான் இருதயத்தின் பிரச்சனைகள். மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதெல்லாம் அவனுடைய பாவம் தான். அவங்களும் இவங்களும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறதெல்லாம் நம்முடைய பிரச்சனை.
இந்த பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுக்கும்படி தான் இயேசு கிறிஸ்து இரட்சகராக இந்த உலகத்தில் அவர் வந்தார். அதனால பைபிள் சொல்லுது, 2 கொரிந்தியர் 9:15 பைபிள் சொல்லுது, தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். சொல்லி முடியாத ஈவுனா கடவுள் மனுஷனுக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்தார். கிறிஸ்மஸ் டைமில் நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும்படி ஏதோ வாங்கி கொடுக்குறோம், கிஃப்ட் கொடுக்குறோம், கேக் கொடுக்குறோம், ஏதோ கொடுக்குறோம். கடவுள் நமக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கொடுத்தார். என்ன தெரியுமா? அவருடைய குமாரனையே நமக்கு கொடுத்தார். அந்த கிஃப்ட்டுக்கு பேர் சொல்லி முடியாத ஈவு. அப்படின்னா ஒரு இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பு சொல்லுது, இன்டிஸ்கிரைபபிள் கிஃப்ட். வார்த்தைகளினாலே வர்ணித்து சொல்ல முடியாத ஈவு. அப்பேற்பட்ட ஒரு ஈவை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதத்துல சங்கீதம் 37வது வசனம். 37ஆம் சங்கீதம் 37வது வசனம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து, அவனை பார்த்து பாரு, அவனுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஏதாவது சில பிரச்சனைகள் வரும், சில பிரச்சனைகளின் வழியாக ஒருவேளை கடந்து போவான். அதுலாம் தேவன் அவனை வெளியே கொண்டு வருவார். அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். பிறகு 25ஆம் வசனம் அதே சங்கீதத்துல, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவர் என்ன சொல்றாரு? நான் இளைஞனா இருந்தேன், சின்ன பையனா இருந்தேன், இப்போ எனக்கு வயசாயிடுச்சு, முழு வாழ்க்கை இத்தனை வருஷம் நான் பார்த்தது என்ன தெரியுமா? நீதிமான் கைவிடப்பட்டது கிடையாது, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிந்தது கிடையாது. ஏன்? உண்மையுள்ள கடவுள் அவர் விசுவாசிக்கிறவங்கள அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய விசுவாசத்துக்கு அவர் பதில் கொடுப்பார். அதனால நம்ம என்ன சொல்லலாம்னா, when we have God we have everything. கடவுள் நமக்கு இருப்பார், ஆனால் நமக்கு எல்லாம் இருக்குது. இந்த கையில இயேசு கிறிஸ்து, இந்த கையில முழு உலகம். தெரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா நம்ம எதை தெரிஞ்சுக்கொள்ளும்? இந்த கையில இயேசு கிறிஸ்து, இந்த கையில முழு உலகமும் இருக்கு. எதை தெரிஞ்சுக்கொள்ளும்? அநேகர் இதை தான் தெரிஞ்சுக்குவாங்க. எனக்கு உலகத்தை கொடுங்க, கோல்டு கொடுங்க, சில்வரை கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. இவர் என்ன போறாரு? இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிந்து கொண்டால் இதெல்லாம் நமக்கு வேண்டியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வரும். முழு உலகமும் நமக்கு வேண்டாம். நமக்கு எது வேணுமோ, நமக்கு எது ஆசீர்வாதமோ, நமக்கு எது தேவையோ அதை கடவுள் அறிஞ்சிருக்கிறார். அது நமக்கு வரும். அதனால இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோமா? பைபிள் சொல்லுது, follow their faith. அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவருடைய வாழ்க்கையை நல்லா சிந்தித்து பாருங்க. மிஸ்டர் டேனியலுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சான். அவர் கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும்போது அவருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சான். பைபிள்ல எத்தனையோ அற்புதங்களை பற்றிலாம் வாசிக்கிறோமே, அதெல்லாம் சும்மா வாசிக்கிறதுக்கு தானா, இதை நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியாதா என்கிற கேள்வி இருந்துச்சோம். ஆனால் அவர் அதெல்லாம் பார்த்தாரு. இந்த ஃபெலோஷிப்ல அற்புதங்கள் நடந்துச்சு, மரித்தோர் கூட உயிரோடு எழுந்திருக்கிறாங்க, அற்புதங்கள் நடந்துச்சு, அநேக காரியங்கள் நடந்துச்சு, ஆயிரக்கணக்கான மக்கள் சுகமா இருக்கிறாங்க. ஏன்? 2000 வருஷங்களுக்கு முன்பு எல்லாரையும் சுகப்படுத்தினாரே இயேசு கிறிஸ்து. அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நமக்கு வேண்டியது விசுவாசம். என்ன கேட்டீங்கன்னா, நான் விசுவாசத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கேன். அநேக காரியங்களை செய்ய முடியாமல் இருக்கிறோமே. நம்ம விசுவாசம் எவ்வளோ குறைவா இருக்குது. அற்ப விசுவாசிகளே இயேசு சொன்னார் பாருங்க. விசுவாசம் கொஞ்சம் இருக்குது, ஆனா அற்ப விசுவாசிகள்னு சொன்னார் பாருங்க. நம்ம அப்படி இருக்கிறோம். ஒரு ஸ்திரீயை பார்த்து அவர் சொன்னார், ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள்னு சொன்னார். எப்பேற்பட்ட ஒரு ரட்சகர் நமக்கு இருக்கிறார்.
இந்த ரட்சகரை பின்பற்றுவதற்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா, ஒரு சூத்திரத்தை பைபிள் சொல்லுது. என்னன்னா, விசுவாசி கீழ்ப்படி, விசுவாசி கீழ்ப்படி, believe and obey, faith and obedience, faith and obedience, விசுவாசமும் கீழ்ப்படுதல், விசுவாசமும் கீழ்ப்படுதல். அதுதான் ஃபார்முலா. கணக்கு எல்லாம் சூத்திரம் படி கணக்கு போட்டா கணக்கு கரெக்டா வரும், கணக்கு தப்பா போகவே போகாது. அதே மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு சூத்திரத்தை கடவுள் வச்சிருக்காரு. என்ன? அவரை விசுவாசி, அவருக்கு கீழ்ப்படி, அவரை விசுவாசி, அவருக்கு கீழ்ப்படி. இந்த வசனத்தை விட்டு விலகாதே. நீ உன் வாழ்க்கையை வாய்க்க பண்ணுவாய், உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அதே கடவுள் நமக்கு இருக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்த அதே கடவுள் நமக்கு இருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்பு இந்த பூமியில நடந்தாரே இயேசு கிறிஸ்து, அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவரை நம்ம விசுவாசிக்கவும், அவருக்கு கீழ்ப்படியவும் நம்ம கற்றுக்கொள்வோம். அவர் தான் நமக்கு பொக்கிஷம், அவர் தான் நமக்கு வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டும், நம்முடைய குடும்பத்துக்கு வேண்டும். இவரை விட்டு நம்ம அலைந்து திரியக்கூடாது. அதனால்தான் பைபிள் சொல்றது, நீ எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி, ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவ சம்பாதி. அதை விட்டு மட்டும் போயிடாத. அதை விட்டுட்டீங்கன்னா பெரிய நஷ்டம். இந்த ஆண்டவராகிய இயேசு பிடிச்சுக்கோ அப்படின்னு அவர் நமக்கு புத்திமதி சொல்றாரு. ஒரு பிள்ளைக்குள்ள குணசீலத்தையும் வெற்றியுள்ள வாழ்க்கையையும் உருவாக்குவதற்கு ஒரு வழியை இங்கே பைபிள் கற்பிக்குது. அதுதான் பிரம்பை கையாட வேண்டியதன் அவசியத்தை பைபிள் கற்பிக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், அமெரிக்காவில் ஸ்கூல் சில்ட்ரனை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கன் எடுத்து மற்றவங்கள சுட்டுடுறாங்க, சக மாணவர்களே டீச்சர்ஸை சுட்டுடுறாங்க. அது என்னத்தை காண்பிக்குதுன்னா, அவ்வளவு மோசமான குடும்பங்களில் அந்த பிள்ளைங்க வளர்ந்துருக்கிறாங்க. எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு திருத்துதனும் இல்லாமல் அந்த பிள்ளைங்க, அவங்களாம் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைங்க. அதனால் அவங்கள யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல. அந்த மாதிரி ஆகுறாங்க. கடைசியில் போலீஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது பைபிள் கற்பிக்கிற முறை கிடையாது. ஒரு பிள்ளையை பெற்றோர் திருத்த வேண்டும். பெற்றோருக்கு அடுத்தது பள்ளிக்கூடம், காலேஜ், கிறிஸ்தவ சபை, இவைகளெல்லாம் இருக்குது. அங்கே வசனம் கொடுக்கப்படுது. இவைகளெல்லாம் இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க உருவாகுவாங்க. அவங்களுக்குள்ள நல்ல குணசீலம் உருவாக வேண்டும். நம்ம பிள்ளைகளை இந்த வாழ்க்கைக்காக ஆயத்தப்படுத்தணும். அப்போ தான் அவங்க தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக மாறுவாங்க. லா அபைடிங் சிட்டிசன்ஸாக இருப்பாங்க. சட்டத்தின்படி ஒழுங்குக்கு கீழ்ப்பட்டு நடக்கிற பிள்ளைகளாக அவங்க இருப்பாங்க. இன்றைக்கு பாருங்கள், எத்தனையோ பசங்க ஒரு ரோட்டில் மரியாதை இல்லாமல் நடந்துக்குவாங்க. மற்றவங்களுடைய உயிரை பற்றி கூட அக்கறை இல்லாமல் பைக் ஓட்டுவாங்க, இஷ்டப்படி செய்வாங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்குள்ள குணசீலம் உருவாகவில்லை. அன்புனா என்னென்னா, சிலர் சொல்லுறாங்க, நான் என் பிள்ளையை அடிக்கவே மாட்டேன், நான் என் பிள்ளையை ரொம்ப நேசிக்கிறேன். எல்லாரும் தான் அவங்க பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. ஆனால் அன்புனாக்கா, நீ எது வேணாலும் செய்துக்கடா, நீ எது வேணாலும் செய்துக்கோ, உனக்கு இஷ்டமானதை நீ வாங்கிக்கோ, உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ போ, இப்படியெல்லாம் சொல்கிறது அது அன்பா? அது அன்பு கிடையாது. அந்த பிள்ளைக்கு மதியானம் இருக்குது அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்சம் பெரியவங்களான பிறகு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். அவங்க எங்கே போகிறாங்க வராங்க என்பதை நம்ம அறிந்திருக்கணும். அந்த பிள்ளைகள் கெட்டு போகாதபடி அவங்கள பாதுகாக்கணும். பாருங்கள், ஒரு வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 13:14, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசமடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். ஞானவான்களுடைய போதகம், வீட்டிலே கொடுக்கப்படுகிற போதனை, ஸ்கூலில் கொடுக்கப்படுகிற போதனை, சர்ச்சில் கொடுக்கப்படுகிற போதனை, இவைகளெல்லாம் ஜீவ ஊற்றை போன்றது, மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் அப்படின்னு பைபிள் சொல்லுது.
இன்றைக்கு பாருங்கள், நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாலிபர்கள் வாலிப வயசில் கொலைக்காரர்களாக மாறிடுறாங்க, எவ்வளோ கெட்ட வழிகளுக்கு போயிடுறாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு நாளும் திருத்தப்படலை, அவங்க இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளைங்க. அதனால் அவங்க அந்த மாதிரி இஷ்டப்படி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு பெற்றோர் மேலே ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது. கடவுள் தான் பிள்ளைகளை கொடுக்குறாரு. நம்ம இந்த பிள்ளைகள் என்கிற ஈவுக்காக தேவனுக்கு நம்ம கணக்கு கொடுக்கணும். தேவன் எத்தனையோ நன்மைகளை கொடுக்குறார். ஜீவன், சுகம், பலன், துணிமணிகள், படிப்பு எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாவற்றுக்காகவும் நம்ம கணக்கு கொடுக்கணும். எல்லாவற்றையும் விட அதிகமாக பிள்ளைகளை கொடுக்குறாரு பாருங்கள். அதுக்கு தான் நம்ம ரொம்ப அதிகமாக கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒரு நாள் அவர் கேட்டார்னா, உன் கையில் பிள்ளைகளை கொடுத்தனே, அந்த பிள்ளைகளை நீ எப்படி வளர்த்த? இன்றைக்கு அந்த பசங்க ரவுடிகளாக இருக்கானுங்களே, அந்த பசங்களை நீ எப்படி வளர்த்த என்று கேட்டார்னா நம்ம என்ன செய்கிறது? அதனால் இது நம்ம ரொம்ப தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய பெற்றோராக நம்ம இருக்கிறோம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக.
to heaven. What a day of rejoicing that will be when we all see Jesus. We'll sing and shout the victory when we all see. லஸ்கோ போயிடுவாங்க, போய் 2 புக்கை வாங்கிட்டு வந்துடுவாங்க, படித்து கொண்டே இருப்பார்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ரீடிங் மேக்கத் அ மேன். ஒரு மனிதன் எந்த அளவுக்கு படிக்கின்றானோ அந்த அளவுக்கு தான் அவன் சிறந்து விளங்க முடியும். அந்த வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே என்னுடைய அப்பா அவர்கள் ஒரு முன்மாதிரியாக நாம் எல்லாருக்கும் வந்திருக்கிறார்கள். எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். Amen.
அதிகமான பேருக்கு நாங்கள் செய்தி அறிவிக்கல. ஏன்னா திருப்பூரில் ரிவைவல் மீட்டிங்ஸ் நடக்குது. அதனால் ஒரு சில நாட்கள் அதிகமாக மேட்டுப்பாளையத்தில் உள்ளவங்க மற்றவங்க தான் வந்திருக்காங்கன்னு நம்புகிறேன். தூரமாக நிறைய பேர் வர முடியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்தாங்க. என்னுடைய சகோதரர்கள் 3 பேர் தூரமான இடத்துலேருந்து பிரயாணம் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. இன்னும் சில பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சேலம் இன்னும் மற்ற இடங்களுக்கு கூட வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த விசேஷத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரசுத்தமான ஒரு தேவ மனிதனோட வாழும் சாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். நான் ஆண்டவரை துதிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தாருக்கும் ஒரு ஈவாக அவர்களை கொடுத்தார். என்னுடைய சகோதரர்களும் எனக்கு 4 சகோதரர்களும் ஒரு சகோதரியும். ஆனால் முதலாக இந்த சகவாசத்தை ஆரம்பித்த மிஸ்டர் ஜாஷுவா டானியலிடம் நீ ஒரே மகளா என்று கேட்டார்கள். அதிகமாக குழந்தைகளை நேசித்த ஒரு பெற்றோர் இடத்துல நாங்கள் வளர்க்கப்பட்டோம். ஆனால் மருமகர்களோ அவர்களுடைய சொந்த குழந்தைகளாக தான் பார்க்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை சாக்கியத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்தார். எல்லாருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் இன்னொரு விசேஷித்த ட்ரிபியூட்ஸ் கொடுத்தவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தின் சார்பில் கோயம்புத்தூர் அவங்க கூட அவ்வளோ அவங்களுடைய வேறு ஷெட்யூல்லாம் இருந்தால் கூட அவங்க அதை கூட கேன்சல் பண்ணிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்க இந்த ரெசிடென்ட் ரிலேட்டிவும் கூட க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் அவங்களும் வந்து எங்களுக்கு விசேஷித்த பாடல்கள் எல்லாம் பாடுறது எனக்கு மிகவும் சந்தோஷம். உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஜெபத்தோட நாங்கள் அதை முடிக்க போகிறோம். தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ ஃபார் கம்மிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் த சர்ச். ஐ தேங்க் ஆல் ஆஃப் யூ. ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் மாறாத எங்கள் ரட்சகரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக நம்முடைய ஊழியக்காரர் மதிப்பிற்குரிய டாக்டர் பிராங்க்லின் அவர்களுடைய வாழ்க்கைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவரை நினைவு கூறும்படியாக இந்த நாளை கொடுத்திருக்கிறீர். தேவரே, இவ்வளவாக அவருடைய வாழ்க்கை அற்புதமாகவும் அழகாகவும் ஆண்டவரே உம்முடைய சாயலை உம்முடைய குணாதேசங்களை கொண்டு ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து விலையேற பெற்ற முன்மாதிரிகளை விட்டு சென்றதுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கொஞ்சம் மாத்திரமே அவருடைய வாழ்க்கையினுடைய சாட்சிகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ அவர் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்ற சாட்சிகள் அநேகம் இருக்கிறது ஆண்டவரே. அவருடைய விலையேற பெற்ற முன்மாதிரியான வாழ்க்கைக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள ஆழமான சத்தியங்களை நீர் அவர் மூலமாக வெளிப்படுத்தி எங்களுக்கு கொடுத்த உங்களுடைய விலையேற பெற்ற ஆண்டவரே அன்புக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த மேட்டுப்பாளையத்தில் உண்மை அறியாதிருக்கிற மக்கள் கூட டாக்டர் பிராங்க்லின் அவருடைய இழப்பானது பேரிழப்பு என்பதாக இன்றும் எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே. அவ்வளவாக நீர் ஆண்டவரே இந்த மேட்டுப்பாளையத்தில் எங்கு சென்றாலும் அவருடைய அன்பு வெளிப்படுகிறதா இருக்கிறது ஆண்டவரே. எவ்வளவாக அவர் ஆத்துமாக்களுக்காக நேசித்து ஆண்டவர் உமக்காக ஆதாயம் பண்ண பல வழிகளில் அவர் செய்த முன்மாதிரிக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். விலையேற பெற்ற முன்மாதிரியான வாழ்க்கைக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வியாதியஸ்தர்கள் அவருடைய அன்பு நிமித்தமாக அவருடைய ஜெபத்தின் மூலமாக சுகமாக்கப்பட்டவர்களாக ஆசீர்வாதமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய ஆத்ம பாரத்துக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த மேட்டுப்பாளையத்தில் அவருடைய விட்டு சென்ற முன்மாதிரியை நாங்கள் பின்பற்றும்படியாக நீர் தாமே எங்களை வழிநடத்தும். அவர் ஆண்டவர் இந்த மேட்டுப்பாளையத்தில் நம்முடைய ஆழமான சத்தியங்களை கொடுத்து ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நேசித்த இடத்துல நான் நடுங்குகிறேன் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளை நிற்கிற இடத்துல அபாத்திரன் ஆண்டவரே. நீர் தாமே எங்களை ஒவ்வொருவரையும் அப்பேற்பட்ட முன்மாதிரியை பின்பற்றி நடக்கும்படியாக உதவி செய்தலும். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்தலும். நீரே ஆண்டவர் எங்களை வழிநடத்தும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் வல்லமையும் விசேஷமாக அவருடைய குடும்பத்தாரோடும் அவருடைய வீட்டார் அனைவரோடும் கூட இருந்து சகல சத்தியத்திலும் சகலமும் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.